அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலச்சக்கரம் நாளைவின் நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் குந்தவை சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் குந்தவை சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பழனியப்பன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் குந்தவை தஞ்சாவூர் குந்தவை சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தீபா அருண் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் அருணா ஜெகநாத் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சியாமலா நடேஷ்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் குந்தவை சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அருணா தீபா அருணா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படிப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடனும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி. நன்றி மேடம். வரவேற்புரை. வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இத்திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர். குணபாலன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மண்டல 9 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பழனியப்பன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனது சக செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கின்றேன். இன்று பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் வெளிப்புற நீர் சிகிச்சை பற்றி விளக்கம் கொடுக்க இருக்கும் இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என வரவேற்று நமது மாவட்டத்தின் தொடர்ந்து இந்த நிகழ்வு 937 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கின்றோம். இன்று இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கின்றோம். நன்றி. நன்றி நன்றி மேடம். தொடர்ந்து 3 நாட்கள் இந்த நிகழ்வில் நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்து மற்றும் இந்த நிகழ்விற்கு ஒரு ஒத்துழைப்பையும் தந்து சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் குந்தவை, அதாவது ஒரு மகளிர் இணைந்து இன்று ரோட்டரி சங்கத்தை சிறப்பாக நடத்தி வரும் இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியும் இன்று இணைந்து வழங்கி சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும், அதாவது தஞ்சாவூர் குந்தவை ரோட்டரி சங்கத்திற்கும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவம்மையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
ஆரம்பிக்கலாம். சொல்லியாச்சு. இறை வேண்டுதல். ஓகே. ஓகே, ஓகே. தெளிவு குருவின் திருமே காண்டு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, நீண்ட மூச்செடுத்து ஆயெழுத்து. சின்மய முத்திரை. ஆதிமுத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றிங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கால் நேரா நீட்டிங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். நல்லா வட்டமா சுத்துங்க. கால் பாதம் 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட், லெஃப்ட், ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். காலை சேர்த்து வைங்க. தாடாசனம் முதல் நிலை. இரண்டாவது நிலை.
மூன்றாவது நிலை. நல்லா கையை மேல உயர்த்துங்க. குதிக்கால் நல்லா மேல வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா மூச்சில் தொடுங்க. காலை பேலன்ஸ் பண்றது நல்லா மேல வரணுங்க. சும்மா லேசா மட்டும் குதிக்கால் தூக்குனீங்கன்னா அவ்வளவு பலன்கள் கிடைக்காது. உங்களால எவ்வளவு மேல உடம்பை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து மேல கொண்டு போங்க. உங்களால நல்லா நிக்க முடியலைன்னாலும் ஒரு சுவற்றுக்கு பக்கத்துல நின்று செய்யலாம். மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. கைகளை கோர்த்துக்கிறோம். கைகளை திருப்பி நல்லா மேல உயர்த்துங்க. நல்லா எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. திரிகோணாசனம் காலங்களை வச்சுக்கிறோம். திரிகோணாசனம் அல்லது பர்ஷவ திரிகோணாசனம், உங்களுக்கு எது முடியுதோ அந்த செஞ்சுக்குங்க. ரைட் ஹேண்ட் கை நண்டி நேரம் நீட்டிக்கிறோம். ரைட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிறோம். லெஃப்ட் சைடு திரும்பி வணக்குறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சில் விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் விடுறோம். கைகள் நேரம் நீட்டுறோம். லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல மடக்குங்க. அப்படியே ரைட் சைட் திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடரும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால நேரம் நீட்டிக்கிறோம். லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. கால் முட்டி 2 நேரா வரணும். நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே வாங்க. உடல் இலக்கமா வச்சுக்கங்க. எவ்வளவு கீழே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விட்டுருங்க. கைகளை மேல கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல இருக்கணும். நல்லா முதுகு பக்கமா கொண்டு வந்து லாக் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6
7 8 9 10. ஓய்வு. கைகளை மெதுவா கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். காலை ரைட்டு லெஃப்ட் நல்லா அசைச்சுக்கணும். ரைட் லெக் கீழே வச்சுக்கணும். ரைட் லெக் கீழே வரணும், லெஃப்ட் லெக் மேல வரணும். கால் பெருவரல பிடிச்சிருங்க. நன்றாக மூச்சிலுங்க. மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மூச்சு விட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. கைகள் மேல உயர்த்துங்க. ரைட் ஹேண்ட் கீழே கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே வந்து வாங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். அப்படியே பட்டர்ஃப்ளை ஆசனம். நல்லா மேலே ஏத்தி நல்லா கீழே வரைக்கும் கொண்டு வாங்க. நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டு முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. காலை நேரம் ஆயிட்டுக்குங்க. காலை ரைட்டு லெஃப்ட் நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து மலையாசனம். நீங்க இந்த சூரிய வணக்க பயிற்சி செய்யும் போது 5th 5வது நிலை செய்வோம். அப்புறம் 8வது நிலை செய்வோம். அந்த பயிற்சியை நல்லா ஒரு 50 செகண்ட் நல்லா செய்யணும். நம்ம அப்படி செய்யும் போது குதிக்கால் டச் ஆகாம செய்வீங்க. இப்ப செய்யும் போது நல்லா குதிக்கால் நல்லா டச் பண்ணணும். வஜ்ராசனுக்கு வந்துக்குங்க. கைகள் நல்லா உணிக்கிறோம். இது வந்து கையிலையும் பேலன்ஸ் பண்ணணும், கால்லையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. உங்களுடைய குதிக்கால் எப்படியாவது டச் பண்ண நல்லா ட்ரை பண்ணுங்க. நல்லா கைகளையும் அழுத்தமா வச்சிருக்கணும், காலையும் அழுத்தமா வச்சிருக்கணும்.
முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. கெண்டை பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா கெண்டைக்காலெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டு அப்புறம் செய்யுங்க. 1 2 அப்படியே மனசுக்குள்ளேயே நீங்க 5 செகண்ட் வச்சுக்கோங்க, கணக்கு வச்சுக்கோங்க. குதிக்கால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தமா வைங்க. ஓய்வு. அப்படியே வஜ்ராசனத்தை பாருங்க. சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஒரு 5 முறை மூச்சு இழுத்து விட உங்களுடைய 2 மூக்குலையும் நல்லா மூச்சு போறது நீங்க உணர முடியும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ரெண்டு மூக்குலையும் மூச்சு இழுத்து பாருங்க. எந்த மூக்குல நல்லா காற்று போகுதோ அந்த மூக்குல நல்லா மூச்சு இழுங்க. ரைட்டு லெஃப்ட் ரெண்டையும் சோதனை பண்ணி பாருங்க. லெஃப்டோ ரைட்டோ ஏதோ ஒரு பக்கம் அடைச்சிருந்து 2 பக்கம் மூச்சு போச்சுன்னா நல்லா மூச்சு கவனிச்சுட்டு அமைதியா இருக்கு. ஏதோ ஒரு சைடு வந்து நல்லா மூச்சு போச்சுன்னா அந்த மூக்குலயே நல்லா மூச்சு இழுத்து அப்படியே மூச்சு நிறுத்தி வைங்க. அப்புறம் மெதுவா அந்த அடைச்சிருக்கிற பகுதியில மெதுவா மூச்சு விடுங்க. இப்படி தொடர்ந்து பண்ணீங்கன்னா 2 மூக்குலயும் நல்லா சுவாசம் போகும். அதான் சுழிமுனை சுவாசம்னு சொல்லுவாங்க. 2 மூக்குலயும் நமக்கு நல்லா ரத்தம் மூச்சோட்டம் போகும்போதுதான் நமக்கு அறிவு நிலையில நம்ம சிந்திப்போம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வலது பக்கம் மட்டும் மூச்சு நல்லா போச்சுன்னா நம்முடைய நம்பிக்கை சிந்தனை அதிகமா வேலை செய்யும். ரைட் சைட் பிரெயின் நல்லா வேலை செய்யும். எதையும் நம்மளால முடியும்னு நினைச்சு நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணி செய்வோம். லெஃப்ட்லயும் மட்டும் நம்ம மூச்சு நல்லா போச்சுன்னா யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். முடியுமா முடியாதான்னு சிந்தனை வரும். இன்னும் சிந்திக்கிற அறிவு வந்து லெஃப்ட் சைடு அந்த மாதிரி இருக்கும். இப்ப 2லயும் மூச்சு போகும்போது வந்து நம்ம அந்த 2மே உணர்வு வயம்னு சொல்லுவாங்க. அறிவு கிடையாது. அது 2மே பாசிட்டிவா திங்க் பண்ண முடியும். ஒரு செகண்டுக்கு 1000 தடவை யோசிக்கக்கூடிய திறன் கிடைக்கும். ரைட் சைடு மூச்சு நல்லா போகும்போது எதையுமே வேகமா செய்யக்கூடிய உத்வேகம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அதை வந்து சரியோ தப்போ அதிகமா செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா 2 மூக்குலயும் மூச்சு போகும்போதுதான் நம்ம எடுக்கிற முடிவு வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால நம்முடைய சுவாசம் வந்து 2 மூக்குலயும் நல்லா போகும்போது ஒரு வேலையை நம்ம செய்யும் போதும் ஒரு முடிவெடுக்கும் போது அது மிக சரியாக இருக்கும். அப்படியே நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யுங்க. பெருவரில் வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடு மெதுவா எடுத்து
மெதுவா ரைட் சைடு விடுங்க. மெதுவா ரைட் சைடு விடுங்க. மெதுவா லெஃப்ட் சைடு விடுங்க. இது ஏதாவது புரியலைனாலும் உங்களுக்கு செய்யறதுக்கு கஷ்டமா இருந்ததுனால நீங்க இப்ப சொல்லி கேட்டுக்கலாம் நீங்க. ஏன்னா இது முக்கியமான பயிற்சி. இப்ப சொன்னது புரியலைனாலோ செய்ய முடியலைனாலோ கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை பத்தி. ஏன் மியூட் போட்டிருந்தா எடுத்துட்டுருங்க. அன்மியூட் பண்ணியாச்சு. கேட்கலன்னா கேட்கலாம். ஐயா சொன்ன மாதிரி அந்த பயிற்சியில டவுட் கேட்டாங்க. கேட்கிறவங்க கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணீங்க. நலசிவம் ஐயா அன்மியூட் பண்ணீங்க. மியூட் ஆயிடுச்சு. ஐயா சொல்லுங்க. வணக்கம். வணக்கங்க ஐயா சொல்லுங்க. ஐயா மூச்சு உள்ளார விடும்போது வயிற்று பகுதி முன்னால வரணுங்க ஐயா. உள்ள போகும்போது மேல வரணும். வயிறு வந்து நல்லா பெருசா வரணும். வயிற்று பகுதியில கவனம் இருக்கணும். வயிற்று பகுதியில கவனம் வைக்கலாங்க. மூச்சு மேலதான் கவனம் இருக்கணும். உங்களுக்கு வயிறு மேல வரல அப்படின்னா வயிற்றுல கவனம் வைங்க. மூச்சு அதிகமா உங்களால இழுக்க முடியல அப்படின்னா வயிற்று மேல கவனம் வச்சு மூச்சு இழுங்க. நல்லா ஃபுல்லா மூச்சு வரும். அப்புறம் மெதுவா மூச்சு விடும்போது ஆமா வயிற்றை வந்து கவனிச்சு கடைசியா மூச்சு பாதி வெளியேற்றதுக்கு அப்புறம் நல்லா வயிற்றை சுருக்கி முழுவதும் காத்து வெளியேற்றலாம். சரிங்க ஐயா. லலிதாவின் வணக்கம். காலை வணக்கம். அந்த வலது பக்கம் மூச்சு இழுத்தா என்ன சொன்னீங்க? ஞாபக சக்தி தானே சார் சொன்னீங்க? வலது பக்கம் இழுக்கும் பொழுது அது மறந்துருச்சுங்க ஐயா. சொல்லுங்க. வலது பக்கம் ரைட் சைடு மூச்சு போகும்போது பாசிட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கும். என்னால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் அதிகமாகும். அதே சமயத்துல நீங்க கோபமும் அதிகமா வரும். உணர்வு வயப்பட்டது. நல்லா கோபம் ஜாஸ்தியா இருக்கும். நினைவு திறன் மறந்து போகுதுங்க ஐயா. இப்ப சொன்னது அதுக்குள்ள மறந்துருச்சு. உங்களை கேக்குறேன் பாருங்க ஐயா. அது என்ன பயிற்சி செய்யலாம்? அது உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஞாபக சக்தி மறந்து போகுது அடிக்கடி. இப்பதானே சொன்னீங்க மூச்சு வலது பக்கம் போன அந்த இது மறந்து போகுதுங்க ஐயா எனக்கு. அதுக்கு ஏதாவது பயிற்சி உண்டுங்களா? அது வந்துங்க நீங்க அது மேல முழுசா கவனம் வச்சு மைண்ட் ஃப்ரீயா வச்சிருந்து கேட்டீங்கன்னா மறக்காதுங்க.
நீங்க நிறைய திங்கிங் பண்ணணும், நிறைய பண்ணணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், நிறைய நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழப்பங்கள் இருக்கும்போது ஞாபகத்தில் நிக்காது. ஞாபக மறதி, அதிகமா ஞாபக மறதி. ஒரு ஃப்ரிட்ஜ் கிட்ட போனாலும் என்ன நீங்க எடுத்து எது மேலேயோ வரணும் வேறொரு மேல வந்து ரொம்ப கவனம் வச்சுக்கிட்டு அது மேலேயே கவனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். வேறொரு பிரச்சனைனாலயோ வேறொரு வேலையினாலயோ உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்தையே அதிகமா யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. மைண்டை எம்டியா வைங்க, நல்லா ஃப்ரீயா விடுங்க. நிகழ்காலத்துல கவனம் வச்சீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. சரிங்களா? ஐயா, நன்றி ஐயா. நன்றி ஓகேங்க. ஐயா. நான் நல்லா சாந்தியாச நிலையில படுத்துருங்க. அடுத்த வாரம் ஏதாவதுன்னா அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு டவுட்டுங்க பிரதர். சொல்லுங்க. இந்த சுழுமுனையில ஓடுறதுக்கு என்ன சொன்னீங்க? இப்போ ஒரு சைடு அடைச்சிருந்ததுன்னா நாசியில அடைச்சிருக்க சைடே இழுக்கணும்னீங்களா காத்த? இல்லைங்க, எந்த மூக்குல நல்லா மூச்சு போகுதோ அதுலதான் இழுக்கணும். ஓ, மூச்சு போறதுல இழுத்து திரும்ப விடணும். அதே மூக்குல, கொஞ்சம் அதே நிறுத்தி விடலாம். நாசியில. உங்களால இயன்ற அளவுக்கு ரொம்ப அடைச்சு பிடிச்சிடக்கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி விட்டீங்கன்னா அந்த அடைச்சிருக்கிற சைடு ஓபன் ஆயிடும். ஓகே, ஓகே. நன்றிங்க பிரதர். இப்ப நிறைய டைம்ல நாம இந்த சுழுமுனையில செய்ய ட்ரை பண்ணறதுக்கு என்ன பண்றது? மத்த டைம்ல ஜெனரலா இந்த நீங்க ஒரு மீதி டவுட் அடுத்த கிளாஸ்ல கேட்டுக்கலாங்க. கிளாஸ் ஓகே. அடுத்த கிளாஸ் தொடங்கணும். சாந்தியாசனம். தேங்க்யூ. நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். சுகப்பிரசவம் பாகம் 6 ஏற்கனவே 5 பார்ட்டு பேசியிருக்கேன். அதை கேட்டவங்களுடைய கண்டினியூஷன் அது. சில பேருக்கு சந்தேகம் என்னன்னா, சார் தலை வந்தா பிடிச்சி இழுத்துடுறோம் சார், கால் வந்தா பிடிச்சி இழுத்துடுறோம், திடீர்னு கை வந்தா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு சந்தேகம். அதாவது என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, தலை வந்தா குழந்தை வெளியே வந்துடும். அதாவது கர்ப்ப காலத்துல பெண்கள் அந்த பிரசவத்தப்போ தலை முதல்ல வெளியே வந்துச்சுன்னா இழுக்கிறது ஈஸி. கால் வந்தா கூட இழுத்துடலாம், கை வந்தா இழுக்க முடியாது, அது வந்து குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மைதான், ஆனா சரி பண்ண முடியும். அதாவது குழந்தை வந்து உருண்டு பிறண்டு வெளியே வரும். சில பேருக்கு கரெக்டா தலை வந்துடும். ஆக்சுவலா தலை வரணும், வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி இழுக்கிறது. கால் வந்தா கூட நீங்க பிடிச்சி இழுத்துடலாம். கை வந்தா குழந்தை இப்படி இருக்குன்னு அர்த்தம். குழந்தை வெர்டிகலா இருந்தா வெளியே வரும், ஹரிசாண்டலா இருந்தா வெளியே வராது. அதுக்கு சிம்பிள் ஐடியா. இது நான் கண்டுபிடிச்சது இல்லைங்க, நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சதுங்க. அந்த காலத்துல கேட்டு பாருங்க, கை வர மாதிரி இருந்தா உடனே குழந்தைய அம்மா படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்சுட்டு விளக்கு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா ரெண்டு எண்ணெய அம்மாவோட வயிற்றுல தடவி என்ன பண்ணுவாங்க, கைய வச்சு நீங்க ஈஸியா அந்த நேரத்துல நீங்க கை வச்சு அமுத்தினா குழந்தை திரும்புங்க. இது எங்க பாட்டியெல்லாம் இருக்காங்க, செஞ்சு காமிக்கிறாங்க பாருங்க. அதை வச்சு மெதுவா கையை வச்சு என்ன பண்ணலாம், அப்படி அமுத்துனீங்கன்னா அது அப்படியே குழந்தை திரும்பும். நீங்க இப்படி உள்ள விட்டு குழந்தை இழுக்க முடியாது. வயிற்று மேல கையை வச்சு விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் ஊத்தி நீங்களே என்ன பண்ணணும், லேசா அப்படி தள்ளி விட்டீங்கன்னா அந்த குழந்தை அப்படியே திரும்பும். உங்களுக்கு எப்படி வேணுமோ திருப்பிட்டு நீங்க வெளியே எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன விஷயம். இப்போ கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து ஸ்கேன் பண்றீங்க, ஐட்டேமல் சாப்பிட்றீங்க, ஆட்டோ பிடிக்கிறீங்க, கால் டாக்ஸி புக் பண்ணி எவ்வளவோ வித்தைகளை பண்ற நீங்க இதை ஒரு பாட்டிக்கிட்ட போய் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து கத்துருந்தீங்கன்னா அது ஈஸியா பண்ணலாமா இல்லையா? எனவே கர்ப்பகால பெண்கள் இல்ல, கூட்டிருக்கிற அம்மா அப்பா, அம்மா தங்கச்சி சித்தின்னு யாரெல்லாம் வீட்டுல பெண்கள் இருக்காங்களோ எல்லாரும் இனிமேல் கம்பல்சரி வீட்டுல குழந்தை பெற்றுக்கிறது கத்துக்கணுங்க. இது ஒரு அடிப்படை பேசிக். அடுத்ததுங்க, அஸ்வினி முத்திரான்னு ஒரு முத்திரை இருக்கு. அது போட்டா போதும், குழந்தை தானா திரும்பி வெளியே வரும். அஸ்வினி முத்திரம் என்னன்னா, நம்மளுடைய ஆசன வாய் இருக்கு இல்லையா, புதம், அதை வந்து சுருக்கி விரிக்கிறது.
அதாவது அஸ்வினி முத்திரா அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அஸ்வினி முத்திராங்கிறது இந்த குதிரை செய்யற முத்திரை. இந்த குதிரை என்ன பண்ணும், ஆசன வாய் வந்து விரிச்சு 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 சுருங்கும். அதாவது நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தை ஒரு வேளை அரிச்சாண்டலா இருந்தாலோ இல்ல வந்து தலையில வந்து சொல்லுவாங்க சில பேரு கொடி சுத்திக்கிச்சு அப்படிம்பாங்க. கொடி சுத்திக்கிச்சு அவ்வளவுதான் போச்சு அப்படிம்பாங்க. கொடி சுத்திட்டா ஒண்ணும் இல்ல, தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா, அது வந்து குழந்தையோட தலையில சுத்தி இருக்குது. அதனால எந்த ஆபத்து இல்லைங்க. கண்டிப்பா அந்த தொப்புள் கொடி தலையோட சுத்தி இருக்கு இல்லையா, சுத்தி இருக்கும் பொழுது அப்படியே வெளியே வரும். குழந்தைகள் ஆபத்துல வெளியே வந்த உடனே மெதுவா வெளியே வந்த உடனே தலையை பிடிச்சி இழுத்துட்டு சுத்தி இருக்கு அவ்வளவுதான். பல பேர் பயந்துக்கிறாங்க, இழுக்கும் போது கழுத்து நெரிச்சிரும்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பிடிச்சே இழுக்கிறீங்க, வெயிட் பண்ணுங்க. 10 மாசம் இருந்துச்சா இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் மொதல் குழந்தை வெளியே வரும். கொஞ்சம் வரும்போது வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா சுருங்காது, கழுத்து வந்து இருக்காது. கழுத்துல ஒருவேளை கொடி சுத்திக்குச்சுன்னா மெதுவா குழந்தை இழுங்க. வரலையா வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு வரும், அப்புறம் இன்னொரு இன்ச்சு வரும். மெதுவா இழுத்துட்டு மெதுவா அந்த கொடியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். இது கொடி சுத்துறது ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் இல்லைங்க. நீங்க தப்பு தப்பா செஞ்சீங்கன்னா தான் மாட்டும், ஒழுங்காச்சுன்னா ஒண்ணும் மாட்டாது. அப்படியே கொடி சுத்தி இருந்தாலும் அஸ்வினி முத்ரா போட்டாங்க. அஸ்வினி முத்ராங்கிறது என்னன்னா, இந்த ஆசன வாய் இருக்கு இல்லையா, அதை விரிச்சு சுருக்கிறது. கர்ப்பகால பெண்கள் ஆரம்பத்துல இருந்து கர்ப்பமா இருக்கும் பொழுது இருந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆசன வாயை விரிச்சு விரிச்சு சுருக்கி அதை பயிற்சி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கும் பொழுது ஈஸியா சுத்தி வெளியே வந்துருங்க. இவருங்க நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்லித்தர எந்த ஒரு விஷயமும் ஜெர்மன்ல போய் கத்துக்கல, பிரான்ஸ்ல போய் கத்துக்கல, அமெரிக்கால போய் கத்துக்கல. எல்லாமே நம்ம தாத்தா பாட்டி இருந்து கத்துக்கிட்டுறாங்க. அவங்க சொல்ல தெரியலைங்க, சயின்டிபிக்கா சொல்ல தெரியல. சொல்லும் பொழுது மட்டம் தட்டிடுறோம். நான் கொஞ்சம் மானியத்தேனே போட்டு பேசுறதுனால சொல்ற மாதிரி இருக்குங்க. எனவே பிரசவம் என்பது ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஈஸியானது. தயவு செய்து வீட்டிலேயே பண்ணுங்க. இப்படி இங்க பாருங்க, இப்படி நான் சொல்ற மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா குழந்தை வெளியே வரும். சரிங்களா? வெளியே வந்த குழந்தைய எங்க பாருங்க, வெளியே வந்தோடனே தலையை பிடிச்சி இழுத்து காலை பிடிச்சி இழுத்துட்டு நல்லா கவனிங்க. தொப்புள் கொடி வந்து குழந்தையோட தொப்புள்ள ஒட்டி இருக்கும். தொப்புள் கொடி ஒரு 2 அடி தான் வரும், அதுக்கு மேல வராது. ஆக்சுவலி ஒரு 2-3 அடி இருக்கும். ஒரு 3/4 தான் தொப்புள் கொடி வரும், 1/4 உள்ள இருக்கும். குழந்தை வெளியே வந்துருங்க, குழந்தையோட தொப்புள்ள இருந்து ஒரு கொடி மாதிரி போகும். அது வந்து இன்னும் வந்து கருவேப்பையில் இருக்கும். இந்த உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா பனிக்குடம், அது சுருங்கி என்ன ஆகும், நஞ்சு கொடியா மாறும். அதாவது நஞ்சு கொடின்னு என்னன்னா, அந்த குழந்தைய வளர்த்த அந்த பையங்க அது உள்ள இருக்குங்க. நஞ்சு கொடி, நஞ்சு கொடியில இருந்து ஒரு தொப்புள் கொடி வரும், அது குழந்தை மேல ஒட்டி இருக்கும். நானும் பாத்துட்டேங்க, ஏற்கனவே 5 குழந்தை பெத்துக்கிட்டவங்களை எல்லாம் போய் கேட்டுட்டேன். நஞ்சு கொடியா அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. ஆமா, நேரா ஹாஸ்பிட்டல்ல போக வேண்டியது, அங்க போய் படுத்து கிடக்க வேண்டியது, மயக்கூசி போட வேண்டியது, அப்படியே படுத்து கிடக்க வேண்டியது, என்னமோ பண்றாங்க. கடைசியா கொண்டு வந்து குழந்தை கொடுக்குறாங்களா? குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மாவுக்கே நஞ்சு கொடினா பல பேருக்கு தெரியலீங்க. ரொம்ப அவமானமா இருக்குங்க. அதாவது குழந்தை தொப்புள் இருந்து ஒரு கொடி போகும், அதற்கு பேரு தொப்புள் கொடி. தொப்புள் கொடி முடியும் இடத்தில் ஒரு பை இருக்கும், அந்த பைக்கு பேரு நஞ்சு கொடி. பாருங்க, குழந்தை பெற்றுக்கும் போது 2 சுகப்பிரசவம், 2 பிரசவம் தெரியுங்களா? குழந்தை வர்றது ஃபர்ஸ்ட். குழந்தை வெளியே வந்தோன்னு என்ன பண்ணணும் தெரியுமா? கூட இருக்கிறவங்க லேசான சுடுதண்ணி வச்சு காட்டன் துணி வச்சு நம்ம குழந்தைய கழுவணும். குழந்தை சளியா இருக்கும், கொஞ்சம் ரத்தமா இருக்கும். குழந்தைய சுத்தமா கழுவி அம்மாவையும் கழுவி பாருங்க, கழுவி அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா, அது அம்மாவோட உடம்புக்குள்ளதான் இருக்கும், வெளியே வராது. கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாம என்ன செய்யுங்கிறத அடுத்த எபிசோட்ல சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே வந்தோன்னா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணணும்? உள்ள இருக்கிற நஞ்சு கொடி இருக்கு இல்லையா, நஞ்சு கொடி வெளியே வரக்கு வெயிட் பண்ணணும். இங்க பாருங்க, குழந்தை பெத்துக்கிறது எப்படி ஒரு முறை சொல்லி கொடுக்கணும், இதே மாதிரி 2வது பிரசவம் தான் நஞ்சு கொடி வெளியே வர்றது. அப்ப என்ன பண்ணணும், குழந்தை வெளியே வந்தோடனே ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்து சுடுதண்ணி குடிச்சு, டீ குடிச்சு, பால் குடிச்சு ரெஸ்ட் எடுத்து இது பாருங்க, அந்த அம்மா என்ன பண்ணணும், தயாராகணும். எதுக்கு? 2வது பிரசவத்துக்கு. 2வது பிரசவம் என்ன, அந்த நஞ்சு கொடி வெளியே வர்றது 2வது பிரசவம். அது எப்படி பண்றது? அதுக்கு சேம் டெக்னிக் தான். ஒண்ணு தொட்டில பிடிச்சி தொங்கணும், அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணணும், சூடான சுடுதண்ணி பத்திரம் கொடுக்கணும். இதை 3ஐயும் கொடுத்தா என்ன தெரியுமா? இப்போ எப்படி குழந்தை வந்துச்சோ அதே மாதிரி நஞ்சு கொடி வெளியே வருங்க. இப்போ குழந்தை, தொப்புள் கொடி, நஞ்சு கொடி 3மே வெளியே வந்துருச்சு. கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும். தொப்புள் கொடி கட் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்குங்க. தொப்புள் கொடி கட் பண்ணி தான் நீங்க பார்த்திருப்பீங்க. தொப்புள் கொடி கட் பண்ணாம வளர்த்துறதுதான் சுகப்பிரசவம். அதற்கு பெயர் மறுட்டி சுகப்பிரசவம் பேரு. அடுத்த எபிசோட்ல அதை பார்க்கலாம். சுகப்பிரசவம் என்பது ஒரு வரம். கண்டிப்பாக அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
நன்றி நன்றிங்க ஐயா. தொடர்ந்து அந்த சுகப்பிரசவத்தை பத்தி அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்து வர்றாங்க. இன்னைக்கு 6வது எபிசோட அதோட கருத்துக்களை வந்து நமக்கு பதிவு பண்ணும் அற்புதமா நமக்கு இன்னைக்கு சிறப்பா கொடுத்திருக்காங்க ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மருட்டி சுகப்பிரசவம் என்பதை பற்றி பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரம் கூட அவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றியான கருத்துக்கள் வந்து நம்ம காலச்சக்கரம் நிகழ்வு வந்து அடுத்த செஷன்ல சொல்றதா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்றைய அற்புத நிகழ்வை நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சிறப்பான ஒரு வகுப்பை எடுத்து நமக்கு அனைவரையும் ஒரு அற்புத நிகழ்வை கொடுத்துக் கொண்டிருக்கும் இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்கள் இன்றும் நமக்கு அந்த வெளிப்புற நீர் சிகிச்சை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்துடன் நமக்கு வகுப்பெடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் வெளிப்புற நீர் சிகிச்சை என்ன என்பதை பற்றியும் அதனுடைய கருத்துக்கள் பற்றியும் கூற இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். கடந்த வகுப்புல அது முந்தைய வகுப்புக்கு முன்னாடி நம்ம நீர் சிகிச்சை பத்தி கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தோம். அப்பவே சொல்லியிருந்தோம் நிறைய இருக்கு இதுல, இன்னொரு வாரம் தொடர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு. நீர் சிகிச்சை அப்படின்னாலே 2 இருக்குங்க. ஒண்ணு நீரினுடைய பயன்பாட்டுல உள்புறம் உள்ள குடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது, இன்னொன்னு வெளிப்புறத்துல நம்மளுடைய பயன்பாடு. ஸோ குடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடந்த வகுப்புலயே சொல்லியிருக்கோம். சாதாரண தண்ணீரை வேஷ்டி துணியில ஒரு காட்டன் வேட்டியில வடிச்சிட்டு குடிக்கிறது, இதுதான் இயல்பான நல்ல நீர். இதுல கிணற்று நீருடைய தன்மை என்ன, ஆற்று நீருடைய தன்மை என்ன, மழை நீருடைய தன்மை என்ன, அது எந்த அளவுக்கு நமக்கு பயனளிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இதுல எல்லா தண்ணீரையும் விட பழைய சோறு தண்ணீர் தான் சிறந்தது. ரொம்ப விளையாட்டா சொல்லுவாங்க, கிணத்து நீர் ஆத்து நீரெல்லாம் வாதம் பித்தம் எல்லாம் சரி பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய பழைய சோத்து தண்ணி வாத பித்த கபம் 3யுமே சரி பண்ணும். இப்போ எப்பவுமே நம்மளுடைய வகுப்புல முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை சிறந்த வாழ்க்கை முறை, அது ப்ரூவ்டு, அதாவது நிரூபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. இயற்கைக்கு ஆரோக்கியத்துக்கு நீண்ட ஆயுளுக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை. அதுல சிறந்தது அப்படின்னு சொன்னா அவங்க பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடியது இன்றைக்கும் நமக்கு ரொம்ப ட்ரெண்டியா திறமும் வந்துட்டு இருக்கக்கூடியது அந்த ப்ரோபயோட்டிக் வாட்டர். தயவு செய்து இதை மறந்துட வேண்டாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு உணவு முறை பழைய சோறு தண்ணி. சரிங்களா? நீச்சல் தண்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தண்ணீரை சின்ன வெங்காயம் ஒரு 4 வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மிக அற்புதமான நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம உடம்புல தூண்டி விடப்படும். இதன் மூலமாக நம்ம எந்த ஒரு நோய் தொற்றிலும் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். இதெல்லாம் அந்த குழந்தைய பெற்ற இந்த எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். ஒரு சளி பிடிச்சிட்டா அந்த சளியை சரி பண்றதுக்குள்ள நம்ம எவ்வளவு பாடுபடுறாங்க அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் சரி, திரும்ப 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 கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு பயம், பதட்டம். அவங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லாம கிடையாது. கடந்த ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் சளி பிடிச்சிருக்கும். நம்மகிட்ட வைத்தியம் கேட்டிருப்பாங்க, சொல்லியிருப்போம். திருப்பியும் அதே கேட்பாங்க. அம்மா இப்படி ஆயிப்போச்சு, என்ன பண்றது? நம்ம பெரும்பாலும் சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனாலதான் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்டட் வாய்ஸா தான் அனுப்புவோம். ஏன்னா நம்ம சொல்றதை நிச்சயமா மறந்துடுவீங்க, இல்லைன்னா அப்போதைக்கு செய்வீங்க, திருப்பியும் அடுத்த தடவை திரும்ப கேட்பீங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ரெக்கார்டட் வாய்ஸா அனுப்பிடுறேன், எப்ப வேணுமோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த தொந்தரவுக்கு இதுதான், நான் எப்ப கேட்டாலும் நான் அதான் சொல்ல போறேன். ஏன்னா இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றம்லாம் இருக்கவே இருக்காது. வைத்தியத்துல ஒரே மாதிரி தான் இருக்கும். சில சூழல்கள்ல வேணா அது கூட கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்றது கூட்டுறதுன்னு இருக்குமே தவிர அடிப்படை அதுவா தான் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு சொல்ல வந்ததுன்னா, கடந்த வகுப்புல சொல்ல தவறிய விஷயம், ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேரு குடிக்கிற தண்ணி எப்படி குடிக்கணும் எல்லாமே சொல்லிட்டோம். வாயில முதல்ல வாய் நிறைய எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கணும், அதுதான் குடிக்கிற முறை. டைரக்டா கிட்னிக்கே போற மாதிரி கடகடன்னு குடிக்க கூடாது சொல்லியிருக்கிறோம். மழை நீர் மிக சிறந்தது, அல்லது எந்த தண்ணி கிடைக்குதோ அதை வடிகட்டி குடிச்சிங்கன்னா போதுமானது. இதுல ஃபில்ட்ரேஷன் வேற எந்த மெத்தடும் வேண்டாம். ஒரு சின்ன ஒரு ஜீவராசி உருவாகுவதற்கு ஏற்ற சூழல் உள்ள தண்ணி தான் சிறந்த தண்ணீர். கொதிக்கிற தண்ணியில எந்த புழு பூச்சியும் வரவே வராது. சரிங்களா? கொதிச்சு ஆற வச்ச தண்ணியாக இருந்தாலும் அதுல எந்த ஒரு
புழு பூச்சிகளும் வராது. அதே மழை நீர்ல வந்து சூரிய ஒளி பட்டாலோ அல்லது காற்று பட்டாலோ உடனடியாக அடுத்த 24 மணி நேரத்துல நிறைய பூச்சிகள்லாம் வந்திருக்கும். அதனாலதான் மழை நீரை சேமித்து வைத்து குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க இறுக்கமாக மூடி இருட்டான அறையில் வைத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த நீர் காலம் காலமாக பயன்படும். சரிங்களா? நாம குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணீராகவே இருக்கும். இப்ப புழு பூச்சிலாம் இல்லாம நம்ம குடிச்சுக்க முடியும். சரிங்களா? அப்படியே இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வடிகட்டிட்டு குடிச்சுக்கலான்னு வைங்க. ஏன்னா நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு. நன்மை செய்யக்கூடியது இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு சமீப காலங்கள்ல அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூடி போகுது. அதான் டயபெட்டிஸ் நமக்கு தெரியும்ல? ஒண்ணு. அடுத்தது பிரஷர் கூடி போகுது. இது எதனால அப்படின்னு சொன்னா, கொலஸ்ட்ரால் கொழுப்பு, கரையாத கொழுப்பு அல்லது அளவுக்கு அதிகமான கொழுப்பு ரத்தத்துல இருக்கு. இல்லையா? ரத்தத்துல அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் இருக்கு, சர்க்கரை இருக்கு, 2வது கொழுப்பு சத்து இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உப்பு சத்து இருக்கு. ரத்தத்துல கூடுதலாக உப்பு சத்து இருக்கு. இது எல்லாமே மோசமான பிரச்சனைகள் தான். ஒண்ணும் டயபெட்டிஸ், இன்னொன்னு கொலஸ்ட்ரால். இப்ப அதிகமா ரத்தத்துல கொழுப்பு இருந்ததுன்னா என்ன ஆகும்? நல்ல ஓட்டம் வந்து ஃப்ரீயா இருக்கக்கூடிய ரத்தம் என்ன ஆகும்? அங்கங்க தடைபடும். கொழுப்பு என்ன ஆகும்? நகரவே கஷ்டம். இல்லையா? அது ஒரு மாரி ஸ்டிக்கி கன்டென்ட். ரொம்ப ஒரு மாரி திக்கா ஒட்டக்கூடிய தன்மை உடையது. அங்கங்க போய் ரத்த குழாயில ஒட்டிக்கும். போற இடங்கள்லாம் என்ன பண்ணும்? தடையை ஏற்படுத்தும். சிறிய சிறிய ரத்த குழாயில போய் அடைப்பை ஏற்படுத்தும். அப்ப அடைப்பை ஏற்படுத்தினா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரைன் ஸ்ட்ரோக் வர்றதுலேருந்து கார்டியாக் அரெஸ்ட் வர்றது. அதாவது ஹார்ட்ல வந்து இருதயத்துல வந்து அடைப்பை ஏற்படுத்தும். ரத்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்துவது. அதுக்கப்புறம் மூளையில போய் ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுத்தி பிரஷர் தாங்க முடியாம அந்த இடத்துல வெடிச்சு போறது. இதெல்லாம் வந்து பிரைன் ஸ்ட்ரோக். ரத்த குழாய் அங்கேயே என்ன ஆகும்னா ரத்தம் உறைஞ்சு போறது. கண்ணுல போய் ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுத்துறது. இதனால பார்வை குறைபாடு ஏற்படுவது. அப்புறம் கால்ல ரத்த குழாய்கள்ல போனீங்கன்னா அடைப்பு ஏற்படும். இப்போ வெரிகோஸ் வெயின் வர்றது. அதுக்கப்புறம் கால்ல மத மதன்னு இருக்கிறது, எரிச்சல் ஏற்படுறது, கால்ல ரத்த ஓட்டம் சரியா இல்லாதனால டயபெட்டிஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண கொழுப்பு அளவுக்கு அதிகமாக ரத்தத்துல ஓடிட்டு இருந்தது அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை தடை செய்யும் பொழுது கால்ல சின்னதா அடிபட்டுட்டா கூட, டயபெட்டிஸா இல்லாதவங்களுக்கு கூட கொழுப்பு சத்து ரத்தத்துல அதிகமா இருந்தா, அடைபட்டவங்க வந்து எங்கேயாவது சின்னதா ஒரு அடிபட்டுருச்சுன்னா, அந்த புண்ணு ஆறவே ஆறாது. ஏன்னா ரத்த ஓட்டம் வேணும் இல்லையா? ரத்த ஓட்டம் போனாதான் அங்க எதிர்ப்பு சக்தி போகும், ஆக்ஸிஜன் சப்ளை போகும். அப்ப என்ன ஆகும்? புண்ணு ஆறும். இப்போ அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டமே போலன்னா, அதன் மூலமாக போகக்கூடிய சக்தியும் போகாது, எனர்ஜி போகாது, ஆக்ஸிஜன் சப்ளை போகாது, இம்யூன் பவர் அந்த இடத்துக்கு இருக்காது, எதிர்ப்பு சக்தி இருக்காது. அப்போ ஹீலிங் குணப்படுத்தக்கூடிய தன்மையும் அந்த இடத்துக்கு போய் சேராததுனால, அந்த இடத்துல புண்ணு ஆறவே ஆகாது, பெருசாயிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ள செப்டிக் ஆயிட்டே இருக்கும், விரல எடுக்கணும், கால எடுக்கணும். ஏன்னா நெறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மாரி கை விரல எடுப்பாங்க, கால் விரல எடுப்பாங்க, கால எடுப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரத்த ஓட்டம் தடைபடுது அவ்வளவுதான். அதனால தான் நான் பொதுவா சொல்லிட்டேன். டயபெட்டிஸ் ஆகட்டும், அல்லது கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் ஆகட்டும், அல்லது யூரிக் ஆசிட், கிரியாட்டினின் இந்த லெவல் வந்து ரத்தத்துல உப்பு சத்து அளவு கூடுதலா இருப்பவர்களும், இந்த மாரியான நோய் சக்தி எதுவுமே எங்களுக்கு வரக்கூடாது வாழ்நாள்ல, எங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வரக்கூடாது அப்படிங்கிறவங்க, ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய வேலை. இதனாலதான் ஆங்கில மருத்துவர்கள் தெளிவாக வந்து சொல்லாம, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் ஒரு ஃபார்முலா குடுக்குறேன். இயற்கை மருத்துவத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. 1 கிலோ வெயிட் உங்க உடம்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, 50 மில்லி நீர் ஒரு நாளைக்கு தேவை. எதற்காக அப்படின்னு சொன்னா, ரத்த ஓட்டத்துல அளவுக்கு அதிகமான எந்த சத்துக்களும் தேங்குச்சு அப்படின்னா, உடல் நோய்க்கு உட்படும். அப்ப அத சுத்தம் பண்ணணும்னா தண்ணிய நீங்க குடுக்கணும். தண்ணி குடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்டின்னா, நீர் தன்மை, நீர் சக்தி உள்ள போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரத்தம் சுத்தமாகறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு உதவியா இருக்கும். ரத்தத்துல தேவையில்லாத கழிவுகள் எதுவுமே அளவுக்கு அதிகமானால் அது கழிவு தான், வேஸ்ட் தான். அதையுமே வெளியேற்றணும்னா என்ன தேவை அப்டின்னா, ரத்தம் சுத்தமாகணும்னா அருகம்புல் மட்டும் பத்தாது. மிளகு மட்டும் பத்தாது. நீங்க எடுத்துக்க வேண்டியது தண்ணி. அப்போ இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கிலோ வெயிட். அதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்டின்னா, ரத்தம் சுத்தமாவதற்கு நாளைக்கு உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரக்கூடாது. எனக்கு வந்து ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கணும். இருதயம் நல்லா துடிக்கணும். இன்னும் எனக்கு வாழ்நாள்ல மிகப்பெரிய இந்த மாரியான பிரச்சனைகள் வரக்கூடாது. எனக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வரக்கூடாது.
ரத்த குழாய் அடைப்பே வரக்கூடாது. காலம் முழுக்க நான் ஆரோக்கியமா இருக்கணும். எந்த மிகப்பெரிய வியாதிகளும் இல்லாமன்னா, ரத்தம் சுத்தமாகணும். அதுக்கு இப்போ ஒரு 20 கிலோ வெயிட் இருக்கிறீங்க. அப்போ எவ்வளோ வேணும் அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணி. கட்டாயமா. அதாவது இது இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த நோய் வராது. அப்போ ரத்தம் வந்து சுத்தமாகறதுக்கு நீங்க கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணணும்? தினமும் குடிக்கணும். ரத்தத்துல கூடிய சூடு வெளியேறும். அளவுக்கு அதிகமான கழிவுகள் வெளியேறும். அப்போ ரத்த ஓட்டம் சீராகவே இருக்கும். ஆக்ஸிஜன் சப்ளை சீராவே இருக்கும். அப்போ நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ 40 கிலோ வெயிட் இருக்கிறவங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? 2000 எம்எல் வருது இல்லையா? அப்ப எவ்வளவு வேணும் நமக்கு? எவ்வளவு தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும்? 2 லிட்டர். 40 கிலோ வெயிட் இருக்கிறவங்கலாம் 2 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க ரத்தம் அன்றைக்கு என்ன ஆயிடும்? பியூர் ஆயிடும். சுத்தமாயிடும். அன்னன்னைக்கு என்ன ஆயிடும்? நீங்க தண்ணி குடிக்க 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 சீராகிடும். எனக்கு இன்னைக்கு நெறைய பேர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பனி நாளு, இது குளிர் நாளு, எனக்கு தண்ணி தாகம் எடுக்க மாட்டுது. பார்த்தீங்களா நெறைய பேருக்கு? பல பேர் என்கிட்ட கேட்கிற என்கொயரி என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த பனி நாள்ல போயிட்டு எனக்கு கான்ஸ்டிபேஷன் வருது, மூலம் வருது, மலவாயில எரிச்சல் வருது, ரத்தம் வருது. புரியுதுங்களா? என்ன பண்றீங்க? பனி நாளு, குளிர் நாள்னு நீர் தாகம் எடுக்கிறத கூட உணர்றதில்ல நீங்க. அந்த அளவுக்கு கான்ஷியஸ் இல்ல. நீங்களா ஒரு அறிவு வச்சுக்கிட்டீங்க. என்ன நெனச்சுட்டீங்கன்னா, பனி நாளு, குளிர் நாளா இருந்தாலும், எனக்கு வந்து வெயில் நாள் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படாதே தவிர, ஆனாலும் உடல்ல வந்து ரத்தம் சுத்தமாவதற்கு நீர் தேவை. நீங்க கண்டிப்பா குடிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, 5 லிட்டர் அளவுக்கு வேணாம். நான் சொல்லியாச்சு. 40 கிலோ வெயிட் இருக்கிறீங்க அப்படின்னா, எவ்வளவு எடுத்துக்கணும்? இப்ப 50 மில்லி 1 கிலோவுக்கு அப்படின்னா, தாராளமா, தாராளமா நீங்க குடிக்க வேண்டிய அளவு 2 லிட்டராவது குடிக்கணும். இது அவசியமானது. 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். இப்ப எப்பல்லாம் குடிக்கலாம் பாருங்க. எல்லாருக்கும் தாகம் எப்பல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் நானு. எப்பல்லாம் தேவைப்படும்னு நான் சொல்றேன். இத ஒரு ஃபார்முலா வச்சு இனி ஃபாலோ பண்ணுங்க. இனிமே வந்து எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்தாச்சு, கார்டியாக் அரெஸ்ட் வந்தாச்சு, டயபெட்டிஸ் வந்தாச்சு, பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தாச்சு, வெரிகோஸ் வெயின் இந்த மாரி அப்புறம் ஓவர் வெயிட் இது இது எதுவுமே வராது. ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. 40 கிலோ வெயிட் இருக்கிறவங்க 2 லிட்டர் தண்ணி. எப்பல்லாம் குடிக்கலாம்? காலையில தூங்கி எழுந்த உடனே ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து 3/4 லிட்டர், சில பேர் 2 லிட்டர் கூட குடிப்பாங்க. ஆனா எப்படி குடிக்கணும் நம்ம சொல்லியிருக்கிறோம்? அதே மெத்தட் தான். வாய் ஃபுல்லா தண்ணி எடுக்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கணும். சரிங்களா? 1. 2வது ஒவ்வொரு முறை குளிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் உங்களால எவ்வளவு முடியும்? ஒரு 2 டம்ளர் முடியுமா? இல்ல 1 டம்ளர் தண்ணி குடிக்க முடியுமா? தயவு செஞ்சு குடிச்சிட்டு போங்க. ஏன்னு சொன்னா, நீங்க தண்ணிய மேல ஊத்தி குளிக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன ஆகும்? டிசால்வ் ஆகும். கொஞ்சம் எனர்ஜி குறையும். அப்போ நீர் குடிச்சிட்டு போனீங்கன்னா, அந்த எனர்ஜி கம்மியாகாது. குளிச்சு முடிச்சுட்டு வரும்பொழுது, திருப்பியும் கொஞ்சம் ஒரு 1 டம்ளர் தண்ணி குடிங்க. தூங்கி எழுந்த உடனே, குளிக்கிறதுக்கு முன்னாடி, குளிச்சு முடிச்ச உடனே. ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு அகோர பசி இருக்கிற மாரி இருக்குல்ல, அது பொய்யான பசி. ஆசிட் செக்ரீஷன் உள்ள இருக்கு. அப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சு என்ன பண்ணும்? அந்த பொய்யான பசி, அந்த ஆசிட்டோட ஓவர் சுரப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவை? கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். ஒவ்வொரு முறை சிறுநீர் கழித்த பின்பும், ஒவ்வொரு முறை யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கண்டிப்பா என்ன ஆகுது அங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சிறுநீராக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சு சிறுநீரா வெளியேறுது. அப்போ என்ன பண்ணணும்? குறைஞ்சது ஒரு 200 மில்லி வருமா? நான் என்ன சொல்றேன்னா, குறைஞ்சது அது எவ்வளவு வருதோ, குறைஞ்சது ஒரு 200 மில்லி ஒவ்வொரு தடவை சிறுநீர் கழிச்ச பின்னும். 1 டம்ளர் தண்ணி குடிக்க முடியும் தானே? குடிங்க. குடிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும். எனர்ஜி லெவல் எப்பவும் பேலன்ஸ்டா இருப்பீங்க. முகத்துல எப்பவும் ஒரு பிரகாசம் இருக்கும். ஒரு தெளிவு இருக்கும். குழப்பமே வராது. மூளைக்கு ரத்த ஓட்டம் போகணும் அப்டின்னா, அந்த ரத்தத்தின் அளவு மெயின்டெயின் ஆகணும். ரத்தத்துல ஆக்ஸிஜன் லெவல் மெயின்டெயின் ஆகணும். அப்புறம் ரத்தத்துல எந்த கழிவுகளும் எக்ஸஸா இல்லாம, ரத்தம் தேவையான அளவுக்கு சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் உடம்புல எல்லா உறுப்புகளும் தேவையான சக்திகளை உடனடியா உங்களுக்கு ஆரோக்கியம் நிலைக்கும். அதனால என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு முறையும் இந்த நேரங்கள்ல தூங்கி எழுந்த உடனே, தூங்குறதுக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு முன்னாடி, குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தடவை சிறுநீர் கழிச்ச பின்னாடியும் குறைந்தது ஒரு 1/2 டம்ளர், 1 டம்ளரா தண்ணி குடிங்க. நம்ம எப்போ அதிகமா தண்ணி குடிக்கிறோம் தெரியுங்களா? அதிகமா குடிக்கிறது சாப்பிடும்போது தான். இங்க தான் குடிக்கவே கூடாது. இந்த நேரங்கள்லாம் நீங்க தண்ணி குடிக்கலன்னா, சாப்பிடும்போது தண்ணி தேவைப்படும். ஏன்னா, உணவ நீங்க குடுக்கும் பொழுது, நீரும் உள்ள போனா தான் செரிமானம் நல்லா நடக்கும். அதனால என்ன பண்ணணும், நீங்க எப்போ உட்கார்றீங்களோ சாப்பிட, அப்பதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்பதான் தண்ணிய நெறைய குடிப்பீங்க. ஏன்னா, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்றீங்கல்ல, இந்த இந்த நேரத்துலலாம் நீங்க தண்ணி குடிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த மாரி சாப்பிடும்போது தண்ணி தாகம் எடுக்காது.
உணவு பசி எடுக்கும் பொழுது யாருக்கு தாகம் வருதோ நீங்க அவசியமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது இல்லைன்னு தான் அர்த்தம். இதுதான் உண்மை. எப்போ தாகம் எடுக்குதோ அதை உணராம அந்த நேரத்துல நீங்க தண்ணி குடிக்கலைன்னா சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சாப்பாடு உள்ள போனோடனே விக்கும், சிக்கும், தாகம் அதிகமா இருக்கும், வறண்டு போகும், தண்ணி குடிக்கணும் போலதான் தோணும். அப்போ ரொம்ப சிம்பிள். சாப்பாட்டை ஒதுக்கி வச்சுட்டு நல்லா பழைய சோறு இருந்தா கரைச்சு என்ன பண்ணுங்க, சின்ன வெங்காயம் தொட்டுக்கு வச்சுட்டு பேசாம குடிச்சிட்டு பேசாம உட்காந்துருங்க. அவ்வளவுதான். சோ உணவுக்கு உணவுமாச்சு, நீர் சக்திக்கு நீர் சக்தியும் கிடைச்சது. வேலை முடிஞ்சுதா? இல்லைன்னா நல்லா ஒரு வரகரிசி கஞ்சி, குதிரைவாளி அரிசி கஞ்சி வச்சு குடிச்சிட்டு 4 வெங்காயமோ இல்ல துவையில தொட்டு வச்சு சாப்பிட்டுட்டு அந்த வேலை உணவை முடிச்சுக்கோங்க. சாலிடா சாப்பாடு, குழம்பு, ரசம்னு தயவு செய்து தாகம் இருக்கும்போது எடுக்காதீங்க. செரிமானம் ஏற்படாது. இதுதான் கழிவு, இதுதான் பாய்சன். இதுதான் உணவு என்னவாகும் அப்படின்னா உங்களுக்கு பாய்சனா மாறிட்டு உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்காம கழிவுகளாக ஒண்ணு லூஸ் மோஷன் போகும், இல்ல வாமிட்டிங் வரும். புரியுதுங்களா? இப்ப சாப்பிடும்போது யாருக்கெல்லாம் தாகம் எடுக்குதோ அவங்களுக்கு எல்லாம் என்னது இது? உண்மையாவே நீங்க எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் குடிக்கலன்னு அர்த்தம். அதனால சாப்பிடும்போது தாகம் எடுக்குது. இனிமே 1 டம்ளர் தண்ணி சாப்பிடுறதுக்கு முன்னாடி இல்ல சாப்பிடும்பொழுது எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா வாய் நனைக்கிறதுக்கு, தொண்டையை நனைக்கிறதுக்கு மட்டும் குடிச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு முடிங்க. இதற்கு எப்பெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோமோ அப்பெல்லாம் கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்க. உங்க உடல் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு மட்டும் பாருங்க. எப்பவுமே ஒரு கவலையோட, ஒரு தொய்ந்த மனசோட, ஒரு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முகமெல்லாம் சுருங்கி போய் கருத்து போய் இயல்புக்கு மாறா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேணும்னு நீங்க நோயாளி கிடையாது. தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். குடிச்சு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை முகத்தை எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நல்லா முகத்தை அலம்பிக்கோங்க. அப்போ அந்த மூலமா கூட செல்களுக்கு நீர் சத்து உள்ள போகும்போது ஃப்ரெஷ்ஷா திரும்ப திரும்ப புதுசா உங்களுக்கு என்ன ஆகும்னா செல் ரெஜுவினேஷன் ஆகும். செல்கள் புதுப்பிக்கப்படும், அணுக்கள் புதுப்பிக்கப்படும் பொழுது நீங்க எந்த கிரீமும் போட வேண்டாம். எந்த கிரீமும் போட வேண்டாம். சன்ஸ்கிரீன், லோஷன் போடுறது, அந்த லவ்லி இந்த லவ்லின்னு ஃபேஸ்ல போடுறது, மசாஜ் ஒண்ணும் வேணாம். தண்ணீரை தேவையான அளவுக்கு குடிச்சிங்கனாலே உடல் அழகா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், முகம் அழகா இருக்கும். இதை விட ஒரு பெரிய சீக்ரெட்டே வேணும். இது அடிப்படை. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இது 1. 2வது வெளிப்புற நீர் சிகிச்சை. இன்னைக்கு முக்கியமான டாபிக், அதுக்கு வருவோம். நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இடுப்பு குளியல். இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீர் சிகிச்சை, வெளிப்புற நீர் சிகிச்சைனாலே குளியல் முறை தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்போல்லாம் என்ன பண்ணோம், நல்லா ஒரு பெரிய கிணறு இருக்கும், இல்லைன்னா ஆறு இருக்கும், ஓடை இருக்கும், ஏரி இருக்கும். சும்மா சூப்பரா போய் அதுக்குள்ள நீந்தி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நீந்தி குளிச்சுட்டு வருவோம். கையில சோப்பெல்லாம் கொண்டு போக மாட்டோம். ஞாபகம் இருக்கா? நிறைய பேருக்கு தெரியும். நாங்கெல்லாம் போய் ஆத்துல ஏரியில இப்பெல்லாம் குளிக்க போனா கூட நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு துண்டு தான் எடுத்துட்டு போவோம், ஒரு நைட்டி கொண்டு போவோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. அங்கெல்லாம் அந்த பக்கமும் குளிப்பாங்க, அந்த பக்கம் அப்படியே ஓடி தொம்முன்னு கீழே விழுந்து குளிப்பாங்க. நாங்களும் அப்படிதான் விழுந்து குளிச்சிருக்கோம். அப்படியே குளிச்சு என்ன ஆகும், ஒரு சந்தோஷத்தோட ஒரு குளியல் முறை. இப்ப எப்படி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல், பாத்ரூமுக்குள்ள ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு இது நிரம்பிருமா போயிருமா வெளில போயிருமான்னு போய் டென்ஷனோட ஒரு டவல் எடுத்துட்டு போய், சோப்பு எடுத்துட்டு போய், லிக்விட் எடுத்துட்டு போய், இல்ல அப்புறம் கடலை மாவு கலக்கணும், கஸ்தூரி மஞ்சள் கலக்கணும், எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் என்ன பண்றோம், அது ஒரு கடன் மாதிரி ஆயிப்போச்சு. ஏதோ ஒரு கடன் தீக்கிற ஒரு விஷயம் மாதிரி இன்னைக்கு குளிக்கணுங்கிற மாதிரி. இப்படி இல்லாம ஜாலியா சந்தோஷமா, நான் எப்பவும் சொல்ற ஒரு முறை, தயவு செய்து இந்த சொந்தமா வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாத் டப் ஒண்ணு கட்டிருங்க. உங்களுக்கு எல்லாம் ஆத்துக்கோ, கிணத்துக்கோ, குளத்துக்கோ, ஏரிக்கோ போய் குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்டுல ஒரு பாத் டப்பை கட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. குளியல் அப்படிங்கிறது என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம், அனுபவிக்க வேண்டிய விஷயம், சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு இடம். அப்ப என்ன பண்ணணும், தண்ணிக்குள்ள நல்லா மூழ்கி அது நல்லா ஊறி போய் போதண்ட சாமின்னு ஒரு குளிர் எடுக்கும் பாருங்க, அது வரைக்கும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும். அப்படி குளிச்சீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான நீர் சக்தியை அது கிரகித்துக் கொள்ளும். உள்ள போய் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதனுடைய தன்மை என்ன, முதல்ல உடம்பை சூடு, அளவுக்கு அதிகமான சூட்டை குறைக்கும். நீரினுடைய தன்மை என்ன, அளவுக்கு அதிகமான சூட்டை குறைக்கும். அப்ப சூட்டுனால வரக்கூடிய 98% நோய்கள் சூட்டுனாலதான் வருது, இது வராது. புரியுதுங்களா? அல்லது வந்த நோய் தீர்ந்து போகும். சரிங்களா? 2வது என்ன வரும் அப்படின்னு சொன்னா கழிவுகள், ஹார்டா இருக்கக்கூடியது, கடினமாக இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், வேஸ்ட் என்ன இருக்குதோ தெரியல உடம்புல. உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேனே, எனக்கு கிட்னில ஸ்டோன் இருக்குது, எனக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்குது, எனக்கு பித்தப்பையில கல் இருக்குது, இதெல்லாம் கூட கரையுமா? அட செய்து பாருங்க. இயற்கை மருத்துவத்துல இந்த குளியலை வச்சுதான் இந்த ஸ்டோனை உடைக்கிறாங்க, கல்லு உடைக்கிறாங்க, கொழுப்பு கட்டி உடைக்கிறாங்க.
இதுதானே பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா நம்ம நினைச்சிட்டோம் நீரில் கரையாத கொழுப்பு அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த நீரே வந்து என்னாகும், சுத்தம் பண்ணணும்னு போகும்போது உரச கல்லே கரையுதா இல்லையா? நிறைய இடங்கள்ல பாத்திருக்கீங்களா? பீச்ல எல்லாம் தண்ணி பட்டு 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 அந்த அலையை அடிச்சு 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 அந்த தண்ணி வந்து மோதி மோதி என்னவாயிருக்கு அந்த கல்லு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரஃப்னஸ் போயிடுதா இல்லையா? கடினமான தன்மை போய் அந்த இடத்துல என்ன ஸ்மூத் ஆயிடுதா இல்லையா? இப்படிதான் நிச்சயமா முடியும். நீர் சிகிச்சை ரொம்ப முக்கியமானது. தண்ணீரில் படுத்து நம்ம வந்து நல்லா மூழ்கி குளிக்கும் பொழுது எப்படிப்பட்ட கடினமானதும் மென்மை தன்மைக்கு வரும். அடுத்தது உடம்ப விட்டு வெளியேற்றக்கூடியதுதான் முக்கியமானது. உடம்ப விட்டு வெளியேற்றிடும். எந்த விதத்தையாவது எலிமினேஷன் பண்ணிடும். நீருடைய வேலை. அது அளவுக்கு அதிகமாக எது இருந்ததுனாலும் அதை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த நீருக்கு உண்டு. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க குளிக்கும் பொழுது நல்லா சும்மா சோப்பெல்லாம் வேண்டாம். கடலை மாவு கூட வேண்டாம். நல்லா இப்படி தேய்ச்சிங்கனாலே போதும். அந்தந்த உறுப்புகளுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு மசாஜ் குடுத்துட்டீங்கன்னா போதுமானது. ரொம்ப எளிமை. ஸோ அதனாலதான் நம்ம சொன்னோம், குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போய் குளிங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னும் சொன்னீங்கன்னா, குளிக்க வைக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திருப்பீங்க. பெரியவங்க நல்ல ஒரு முன்னாடி அனுபவம் வாய்ந்த அல்லது முன்னோர்களுடைய அனுபவத்தோட வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் குளிக்க வைக்கும்போது தெரியும். எந்த தண்ணியில குழந்தைய குளிக்க வைக்கிறாங்களோ அந்த தண்ணியவே கொஞ்சம் எடுத்து குழந்தை வாயில ஊட்டி விடுவாங்க. எந்த தண்ணீரில் நீங்க குளிக்கிறீங்களோ அந்த தண்ணிய கொஞ்சம் குடிச்சிட்டீங்கன்னா, வெளிப்புறத்திலயும் நீர் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே தண்ணீர் உள்புறத்திலயும் கிடைச்சறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடும்? பேலன்ஸ் ஆயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதல் ஆகும். இந்த தண்ணி உள்ள போன உடனே என்ன ஆயிடும்? பழகிடுச்சு இல்லையா? உடம்புல பட்டு. உள்ள போன உடனே ஏதாவது கிருமி தொற்றுகள் இருந்ததுன்னா, அதனால எதிர்ப்பு சக்தி உருவாகி உங்க உடம்பு பலப்படும். சோ உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் குடிச்சோம்னா அந்த சூடு பேலன்ஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்? ஒரு நல்ல ஒரு பிராண சக்தி கிடைச்ச மாரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த நீர் வந்து அவங்களுக்கு ஒத்து போகும். அலர்ஜி ஆகாது. அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, முடிந்த வரைக்கும் ஒரு டப்ன்னு சொன்னா பாத் டப் வீட்ல வச்சுக்கோங்க. இல்லையா? இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்ல சொல்லுவோம். இடுப்பு குளியல், முதுகுத்தண்டு குளியல் அப்படின்னு 2 இருக்கு. இயற்கை மருத்துவத்துல. இந்த இடுப்பு குளியல், முதுகுத்தண்டு குளியலினுடைய பயனை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் யாராவது என்கிட்ட வந்து ஒரு டவுட் கேட்கும்போது நான் சொல்வேன், இடுப்பு குளியல் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ அத செய்யற முறை தான் ரொம்ப முக்கியம். என்ன ரொம்ப முக்கியம்? எப்படி பண்ணணும்னா, இடுப்பு குளியலுக்குன்னு ஒரு டப் இருக்கு. அது எப்படி இருக்கும்னா, ஒரு அகலமான ஒண்ணு இருக்கும். கொஞ்சம் உடம்புக்கு மட்டும் நாங்க உட்கார்ந்தோம்னா, தலை வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு அகல் விளக்கு பார்த்திருக்கீங்களா? அகலமா இருக்கும். அப்புறம் பின்னாடி ஒரு மறைவு மாரி இருக்கும். இப்ப காமாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்குலாம் பின்னாடி ஒரு மறைவு மாரி கொஞ்சம் உயரமா ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இப்ப இதுல எப்படி படுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் சாய்வா இருக்கும். ஒரு யூ ஷேப்ல தான் அது என்ன பண்ணும், தண்ணிக்குள்ள படுக்கிற மாரி இருக்கும். கால் வந்து முட்டிக்கு வெளியில எல்லா பகுதியும் வெளியில இருக்கணும். முட்டிக்கு கீழ இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் வெளியில இருக்கணும். இந்த தொடை பகுதி, அடிவயிற்று பகுதி, இந்த அல்லை பகுதி வரைக்கும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும். தண்ணி ஃபுல்லா அந்த டப்ல நிறைச்சிட்டோம்னா, அதுக்குள்ள உட்கார்ந்திருப்போம். ஸோ இந்த நெஞ்சு பகுதி, தலைப்பகுதி இது எல்லாமே வெளியில இருக்கும். முழங்கால், அப்புறம் இந்த கெண்டைக்காலு, கணுக்கால் இதெல்லாம் வெளியில இருக்கும். ஸோ ஒரு யூ ஷேப்ல தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், உட்கார முடியும் அதுல. இது எதுக்காக இடுப்பு குளியல் எடுக்கிறோம்? இதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல சூடு அதிகமாக தங்கக்கூடிய பகுதி. அதிகமாக உடல்ல இயக்கம் ஏற்பட்டு, அதன் மூலமா கழிவுகள் வெளியேறு ஒரு ஏதுவா ஒரு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா அடிவயிற்று பகுதி. அங்க மலக்குடல் இருக்கா? பெருங்குடல் இருக்கா? சிறுநீர் பை இருக்கா? கர்ப்பப்பை இருக்கு. இல்லைங்களா? சிறுநீரகம் இருக்கு. மேஜரான ஆர்கன்ஸ் எங்க இருக்கு? இது எல்லாமே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதி. அந்த வழியா தான் என்ன ஆகும்னா, கழிவுகள் வெளிய அளவுக்கு அதிகமான சூடு, மோஷன் வெளியில போறது, யூரின் வெளில போறது, அந்த பேக் எல்லாமே எங்க இருக்குன்னா, இந்த பகுதியில இருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? கழிவுகளின் தேக்கம் தான் நோய். கழிவுகள் வெளியேறுவது தான் அந்த சிகிச்சை. ஸோ இயற்கை மருத்துவத்துல மிக அற்புதமான சிகிச்சை முறை எதுன்னா, இந்த கழிவுகளை என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிறத சாஃப்ட் ஆக்கி எலிமினேட் பண்ணக்கூடிய வேலையை இந்த இடுப்பு குளியல் பண்ணும். இப்படி வீட்ல நீங்க ஹிப் பாத் டப்புன்னு ஒண்ணு நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உட்கார்ந்தீங்கன்னா போதும். சூடு வெளியில போயிடும். ஃப்ரீயா டாய்லெட் போகும். ஃப்ரீயா யூரினேஷன் போகும். ரொம்ப எளிமையா வலி இல்லாம, கஷ்டம் இல்லாம ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் எளிமையாக நடக்கும். தினமும் பண்ணலாமா? யாருக்கெல்லாம் வந்து வீட்ல பாத் டப்புன்னு ஃபுல்லா படுத்துட்டு குளிக்கிறது இல்லையோ, தயவு செய்து இடுப்பு குளியலை தினமும் பண்ணி பாருங்க.
எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, எனக்கு வந்து பித்தப்பையில கல் இருக்கு, எனக்கு கர்ப்பப்பை தொந்தரவு இருக்கு, எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு, சரியான செரிமானம் நடக்கல, எனக்கு வாயு தொந்தரவு இருக்கு, வயிறெல்லாம் பொறுபொறுன்னு இருக்குது. இது எந்த தொந்தரவு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலத்தில் வரக்கூடிய தொந்தரவு, உடம்புல எல்லா தொந்தரவுகளுக்கும் எதுக்கு மட்டும் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது எதுக்கு இல்லைன்னு இல்ல, இதுக்கு இன்னும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. முதுகு தண்டு குளியல், அப்புறம் மூளை. சோ மூளை சூடாயிருச்சு அவனுக்குன்னு சொல்றாங்களா, பிபி, ஸ்ட்ரோக், பிரஷர் கூடிருச்சு, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இவங்களுக்கு கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அளவுக்கு அதிகமான சூடு, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் சுரப்பு வந்து நம்மளுடைய மூளைக்கு, முதுகு தண்டுல இருந்து மூளைக்கு ஃபுல்லா அது பரவி திரும்ப கீழே இருந்து மேல போயிட்டு வருது. இது மூளையை பாதுகாக்கக்கூடியது. மூளைக்கு தேவையான சத்துக்களை, புரதச்சத்து, அப்புறம் இரும்பு சத்து, எல்லா சத்துக்களையும் வைட்டமின்களையும் கொடுக்கக்கூடியது இந்த ஃப்ளூயிட். சோ இதுல குறைபாடு ஏற்பட்டு போச்சு, இதுல வந்து ரொம்ப கடினத்தன்மை ஆயிடுச்சு, இது ஃப்ளோ சரியா இல்லை அப்படின்னா முதுகு தண்டு குளியல். அளவுக்கு அதிகமான சூடு மூளைக்கு போயிடுச்சு, ரத்த ஓட்டம் அளவுக்கு அதிகமா மூளைக்கு போகுது, கழுத்துல ஒரு தேய்மானம் இருக்கு, தோள்பட்டையில ஒரு வலி இருக்கு, அப்போ முதுகு தண்டுன்னு சொல்லி ஸ்பைனல் கார்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சிகிச்சை. இது ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் வந்து மனநோய் இருக்குன்னு சொல்றாங்களோ, அல்லது மூளை செயல்பாடு குறைவு, மென்டலி ரிட்டார்டேஷன் சொல்லக்கூடிய குழந்தைகள், ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, அல்சீமர் ஞாபக மறதி, இந்த மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மெமரி லாஸ், மெமரி பவர் இல்ல, ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த முதுகு தண்டு குளியல் தான். புரியுதுங்களா? சோ அந்த இடுப்பு குளியல், முதுகு தண்டு குளியல் ரெண்டையுமே மாத்தி மாத்தி கூட இது ஒரு நாள் அது ஒரு நாள் நீங்க பண்ணலாம். நாங்கெல்லாம் ரெகுலராகவே பண்ணிக்கிறோம். சோ உங்களுக்கு உடல், மனசு, புத்தி மூணுமே ஆரோக்கியமா இருந்தா தான் ஆரோக்கியம் சொல்றோம். இந்த ரெண்டையும் வீட்டுல வச்சுட்டு மாத்தி மாத்தி என்ன பண்ணுங்க, இது ஒரு நாள் அது ஒரு நாள், அதிகபட்சமே 20 நிமிஷம் போதும். தினமும் பண்றவங்களுக்கு 20 நிமிடம் போதுமானது. பாத்ரூம்ல நீங்க குளிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க? சில பேர் 2 நிமிஷத்துல வெளியில வந்துருவாங்க. சும்மா அப்படியே தண்ணியை தொப்புன்னு மேல ஊத்திட்டு தொடச்சிட்டு வந்துடுறது. இதுக்கு பேர் குளியலா கிடையாது. குளியல்ங்கிறது எதுக்கு பண்றோம்? குளிர்வித்தல் அப்படிங்கிறதுடைய மருவிய வார்த்தை தான் குளித்தல். எதை குளிர்விக்கணும்? உடலை, முழு உடலையும் குளிர்விக்கணும். எதுக்காக? ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு நாளும் நம்ம உடல்ல கூடிய பல செல்கள், லட்சக்கணக்கான செல்கள் ஒவ்வொரு நாளும் அழிந்து, டெட் செல்ஸ் சொல்றோம்னா அழிந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். நான் குடிக்க சொன்னேன்னா, குளிக்கிறது என்னது அப்படின்னு அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு செல்களும் தண்ணீர் குடிக்குது. வெளியில கூடிய தோல்ல கூடிய ஒவ்வொரு செல்களும் செத்து போயிட்டு திரும்ப புதுசா வளர்றதுக்கு தண்ணி குடிக்கணும். அவங்களுக்கு தண்ணி தேவை. எப்படி குடிப்பாங்க? தண்ணிக்குள்ள நீங்க மூழ்கி இருந்தா மட்டும்தான் அந்த செல்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்ளும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம தண்ணியில போய் கால் வச்சுட்டோம், இல்ல தண்ணியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே தாகம் கம்மியாகும். பார்த்திருக்கீங்களா? ஆனா உள்ளுக்குள்ள ஒரு காந்தல் தெரிஞ்சுட்டே இருக்கும். அப்ப என்ன வேணும்? அந்த வயிற்றுக்கு நீங்க கொஞ்சமாவது தண்ணி குடுக்கணும். அதனாலதான் குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு போங்க. 1 டம்ளராவது குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகும்? அந்த டைம்லயே உங்க ரத்தத்துல அந்த தண்ணீருடைய சத்து உள்ள கலக்கும்போது ரத்தம் சுத்தமாவதற்கு தண்ணீர் பயன்பட்டு அந்த உடல்ல நீர் அந்த நம்மளுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு ரொம்ப உதவியா இருக்கும். சோ யாருக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழணுமோ, தண்ணீரோடு உறவு கொள்ளுங்கள். அதான் சொன்னேன், மழை வந்தா என்ன பண்ணணும்? நாம முதல்ல வீட்டை விட்டு வெளியில போகணும். மழை வந்தா என்ன பண்ணணும்? ஓன்னு நம்ம வெளியில ஓடணும். அந்த நண்டு, சிண்டு, குட்டி, கொசுறு எல்லாம் நம்ம கூட ஓடி வரும். பாத்துருக்கீங்களா? நம்ம தான் போகணும் முதல்ல. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளே தான் தப்பு தப்பா சொல்லிட்டோம். மழையில நனையாத, சளி பிடிச்சுக்கும். மழையில நனையாத, உடம்புக்கு நல்லது இல்ல. ஒரு 10, 15 நிமிஷம் மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் விடுங்க. அது நல்லா ஓஞ்சி பேஞ்சு ஃபுல்லா அந்த அட்மாஸ்பியரை, சுற்றுச்சூழலை ஃபுல்லா சுத்தம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் போய் வெளியில நீங்க ஆன்னு திறந்துட்டு கூட குளிக்கலாம். தண்ணீர் வாய் வழியாக உள்ள போலாம், தவறே கிடையாது. நாங்கெல்லாம் மழை தண்ணியில குளிக்கிறதுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது அதுதான். வாயை திறந்து அப்படியே எங்கேயும் இல்லாம டைரக்டா வர்ற மழை நீரை உள்ள எடுத்துக்கும். அதை பிடிச்சு குடிச்சு எங்கேயோ வச்சு அப்படிலாம் வேண்டாம், பயன்படுத்திக்கணும். செல்கள் புதுப்பிக்கப்படும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இளமையா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, நீண்ட ஆயுளோட இருப்பீங்க. சோ குளியல் முறைகளை ரொம்ப முக்கியமானது இடுப்பு குளியல், முதுகு தண்டு குளியல். இந்த 2 குளியலையும் சரியாக செய்தீங்கன்னா இது ஒரு முழுமையான சிகிச்சை. வேற சிகிச்சையே தேவையில்லை. உங்களுக்கு எந்த நோய் வேணா இருக்கட்டும், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நோய்க்கும்
நிறைய பேருக்கு என்னன்னா, என் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. மூளை வளர்ச்சியில பிரச்சனை, ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, ஃபிட்ஸ் வருது இல்லைங்களா? ஃபிட்ஸ் வருது, காக்கை வலிப்பு இந்த மாதிரி நோய்கள் இருக்கு. பல வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஸ்ட்ரோக் வந்துருச்சு என் கணவருக்கு. தண்ணிக்குள்ள தூக்கி படுக்க வச்சிருங்க. முதுகுத்தண்டு குளியல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யாருக்கு முழு உடல் குளியல் மொத்தமா தண்ணிக்குள்ள மூழ்கக்கூடிய அந்த ஒரு டப் இல்லையோ, அவங்க இடுப்பு குளியலும், முதுகுத்தண்டு குளியலும் மாறி மாறி இன்றைக்கு ஒரு 20 நிமிஷம் இடுப்பு குளியல், நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் முதுகுத்தண்டு குளியல். முதுகுத்தண்டு குளியல்ல எப்படி இருக்கணும், எப்படி படுத்திருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய தலை மட்டும் தான் வெளியில இருக்கும். உங்களுடைய முதுகுத்தண்டு ஃபுல்லா அடி முதுகு இருக்கு பார்த்தீங்களா? நீங்க தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கி இருக்கும். மற்ற உடல் பாகங்கள்ல தண்ணிக்கு வெளியில தான் இருக்கும். அந்த டப் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஃப்ளாட்டா இருக்கும். அந்த முதுகுத்தண்டுக்கு மட்டும் உறுத்தாத அளவுக்கு நடுவுல ஒரு குழி இருக்கும். நெறைய பேர் இந்த ஸ்பைனல் பாத் டப் நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வடிவம் தெரியும். குழந்தைங்கலாம் நல்லா ஒரு கப்பல் விட்டு விளையாடுவாங்கல்ல, அப்படி நல்லா ஒரு அகலமா இருக்கும். அப்புறம் இப்படி என்ன இருக்கும்? இப்படி ஒரு மாதிரி ஷேப்ல இருக்கும். அது கொஞ்சம் நீளமான பாவா இருக்கும். அவ்வளவுதான். நடுவுல அந்த முதுகுத்தண்டு, கழுத்து செர்விக்கல்ல ஆரம்பிச்சு கீழ ஸ்டெர்னம் வரைக்கும் ஃபுல்லா எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, ஒரு குழி இருக்கும். அத நம்ம படுக்கும் பொழுது அந்த செர்விக்கல் எலும்பாகட்டும், முதுகுத்தண்டு குருத்தெலும்பெல்லாம் உங்களுக்கு உடம்புல உருத்தாத அளவுக்கு ஒரு குழி இருக்கும். அது ஒரு ஒரு பாத்தி கட்டின மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல படுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த முதுகுத்தண்டுல மட்டும் என்ன ஆகும்? குளிர்ச்சி. அங்க இருக்கக்கூடிய செல்கள் மட்டும் என்ன ஆகும்? அந்த நீர் சக்திய எடுத்துக்கிட்டு என்ன ஆகும்? தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற வழிமுறைகளை பண்ணும். இது 2யும் சேர்த்து பண்றது தான் அந்த முழு உடல் குளியல். இயலாதவர்கள் இடுப்பு குளியல், முதுகுத்தண்டு குளியலாவது வீட்ல வச்சுக்கோங்க. யோகாசன பயிற்சிகள் செய்றவங்க, பயிற்சி குடுக்குறவங்கலாம் அந்த இடுப்பு குளியல், முதுகுத்தண்டு குளியல் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி குடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு மறதிங்கிறது வரவே வராது. செல்கள் நீங்க குடுக்கக்கூடிய சிகிச்சை இன்னும் பல மடங்கு பலனை அதிகமாக கூட்டி கொடுக்கக்கூடியது. நீங்க எந்த சிகிச்சை குடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, எந்த சிகிச்சை எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த 2 குளியலையும் மாறி மாறி செய்யும் பொழுது, அது உடலை சரி செய்தே தீரும். இதுல சந்தேகமே வேண்டாம். இந்த 2 பண்ணா போதும். இல்ல எனக்கு ஆறு இருக்குது, குளம் இருக்கு, ஓடை இருக்குது, எனக்கு வந்து குளிக்க முடியும்னா, தயவு செய்து நீங்க பாக்கியசாலிகள். பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஆரோக்கியமா இருக்க முடியும். சும்மா கண்ண கழுவுறது, மூக்க கழுவுறது, எனிமா இது ஒண்ணுமே வேணாம். மொத்தமா போய் பேசாம படுத்து நல்லா ஜாலியா சந்தோஷமா குளிச்சுட்டு வாங்க. விழுந்து நல்லா எழுந்து நல்லா குளிச்சுட்டு வாங்க. ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, இளமையா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, நீண்ட ஆயுளோட இருப்பீங்க. இவ்வளவு அற்புதமானது நீர் சிகிச்சை. பயன்படுத்திக்கோங்க. இதுல நெறைய வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வியாதிகளுக்கும் தான். நான் தனித்தனியா சொல்லவே விரும்பல. இடுப்பு குளியல் எடுத்தா டயபெட்டிஸ் க்யூர் ஆகும். ஃபேட்டி லிவர் காலியாயிடும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியா போயிடும். புதுசா வேற ஒண்ணுமே வேண்டாம். இடுப்பு குளியல், முதுகுத்தண்டு குளியல். என் குழந்தை மைல்டு எம்ஆர் மென்டலி ரிட்டார்டர் முதுகுத்தண்டு குளியல் குடுங்க. ஒரு நாள் இடுப்பு குளியல், ஒரு நாள் முதுகுத்தண்டு குளியல். நம்ம சொல்லியிருக்கிறோம் இயற்கை மருத்துவம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோயை மட்டும் தீர்க்காது. ஒரு குறிப்பிட்ட நோயை மட்டும் இல்ல. அதோடு சேர்ந்த எங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ உடம்பை வந்து மொத்தமா தான் பார்க்கணும். தனித்தனியா பிரிச்சு பார்க்காது இயற்கை மருத்துவம். பாரம்பரிய மருத்துவம் நம்முடைய முன்னோருடைய வைத்திய முறை எப்பவுமே தனித்தனி ஒரு பார்ட்டுக்கு சிகிச்சை கிடையாது. கண்ணுக்குன்னா கண்ணுக்கு மட்டும்தான் சிகிச்சை கிடையாது. அதுல ரத்த ஓட்டம் இருக்கு, காற்றோட்டம் இருக்கு, ஆக்சிஜன் சப்ளை இருக்கு, பிராணசக்தி இருக்கு, சத்துக்கள் போகணும். கல்லீரல் அதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. கல்லீரல் சம்பந்தப்பட்டிருக்குன்னா மசில்ஸ் அண்ட் டெண்டான் சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னை சார்ந்தது. ஒவ்வொரு உறுப்புகளும். ஒரு முழு உடலா தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இந்தந்த பார்ட்ல பிரச்சனை வந்தா அத மட்டும் சரி பண்றது கிடையாது. ஆப்ஷனல் தான் நம்ம சொல்றோம். வேற வழி இல்லாதவங்களுக்கு தான் இத மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்போதைக்கு உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்ததுன்னா தான், அடுத்தது நான் சொல்றத காதுல விழுந்து கேட்பீங்க நீங்க. இல்லன்னா கேட்கவே மாட்டீங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கு சரி செய்வதற்கு மட்டும் நாங்க தீர்வு சொல்றோம். டெம்பரவரி தான் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு அந்த இயற்கை மருத்துவத்தை பற்றி, நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை முறைய பத்தி, அந்த மருத்துவத்த பத்தி உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, அந்த பிரச்சனைய சரி பண்ணா தான் அடுத்தது நான் சொல்றதே கேட்பீங்க. அதனால தான் நம்ம சொல்றோம். இன்னும் வரும் காலங்கள்ல முழுமையான ஒரு இயற்கை மருத்துவத்த நம்ம வந்து எல்லாருக்கும் பிராக்டிகலா சொல்லிக் குடுக்கலாம்ன்னு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து கத்துக்கிட்டு போங்க. அப்பதான் தெரியும். அட முன்னோர்கள் வாழ்க்கை இதுதானய்யா! இததான்யா இப்ப மருத்துவமா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு தெள்ள தெளிவா புரியும். சரிங்களா? இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் இயற்கை மருத்துவத்துல நீர் சிகிச்சை, உள்புற நீர் சிகிச்சை, வெளிப்புற நீர் சிகிச்சை இவ்வளவுதான். இது சிகிச்சை அப்படின்னு சொல்றத விட, உங்க முழு உடலையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு செயல்.
இதை கட்டாயமா பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு நான் எப்பவுமே நிறைய என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வீட்ல ஒரு டப்பு வாங்கி வைங்க. குழந்தைக்கு அளவாவது வாங்கி வைங்க. தண்ணியில விளையாட விடு. அந்த குழந்தை ஏன் வந்து சொல் பேச்சு கேட்காது? என் குழந்தை பிடிவாதம் பிடிக்குது, என் குழந்தை அடம் பிடிக்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, கோவப்படுது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? உடம்புல சூடு அதிகமா இருக்கலாம். தண்ணியில விளையாட விடுங்க. அடுத்த 2 நாள்ல சரியா போயிடும் குழந்தை. கம்ப்ளைண்டே சொல்லாதீங்க. நாம அதெல்லாம் இதுக்காக தான் இயற்கை மருத்துவத்தை எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்றோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட நமக்கு சொல்யூஷன் இருக்கு. நம்மகிட்டயே இருக்கு. புதுசா எங்கேயும் தேடி எல்லாம் வெளில போக வேண்டாம். காசெல்லாம் செலவு பண்ணவே வேண்டாம். இந்த அடிப்படை புரிதல் இருந்தா போதுமானது. இதுக்காக தான் இவ்வளவு வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? சரி. இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த இந்த விஷயத்துல மட்டும் இந்த நீர் குடிப்பது, அதுக்கப்புறம் குளிக்கிறது, இதுல மட்டும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க கேட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கேட்டுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு ட்ரெயின் பிடிக்க வேண்டியிருக்கு. ஒரு 7 மணிக்கு நான் கிளம்பணும். ஒரு 10 நிமிஷத்துல ஏதாவது அவசர ஒரு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. இல்ல அடுத்த வாரம் கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம் திருப்பி. நன்றி நன்றி அம்மா. இன்றைய நன்றி. வேளையில் நமக்கு அற்புதமாக அதாவது நீர் சிகிச்சை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு அம்மா வந்து 10 நிமிஷம் சொல்றதுங்கிறது வந்து நமக்கு ரொம்ப குறைவுதான். அதனால கேள்வி பதில் செஷனுங்கிறத கூட அடுத்த வாரம் வச்சுக்கலாம். ஏன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு சிறப்பா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை உபயோகப்படுத்தணுங்கிறத எல்லாருமே வந்து மைண்ட்ல ஏத்திக்கணும். இதான் முக்கியமான விஷயம். இந்த காலச்சக்கரம்ங்கிறது வந்து எதுக்காக நம்ம வந்து அந்த குழுல நிறைய நட நம்ம பதிவிட்டு இருக்கோம். அதாவது இந்த காலச்சக்கரம் குழுல வந்து நம்ம பயன்படுத்துற விட மற்றவர்களுக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 80 பேர் இருக்கீங்க. 80 பேருக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இது கிடைச்சிருக்குன்னா, அதாவது எத்தனை கோடி மக்கள்கிட்ட இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு உங்கள்ட்ட கிடைச்சிருக்குது. அப்ப இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் நம்மள்ட்ட இருக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அம்மா வந்து சொல்றது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து நமக்குங்கிறத விட, இப்ப நம்ம எல்லாருமே இந்த 80 பேரும் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாமவோ, இல்ல வேற எதுக்காகவோ நம்ம வந்து இதுல வந்து கலந்துக்கல. ஆனா வந்து இந்த செய்திகள வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அப்படிங்கிற ஒரு அற்புத நிகழ்வ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு, எந்த அளவுக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி இந்த செய்திய கொண்டு நம்ம சேர்க்க முடியுமோ, முதன்மையானது வந்து அவங்க சொல்றது என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து அந்த வெளிப்புற அ நீர் சிகிச்சை மற்ற 3 முறைகள்ல வந்து நமக்கு இன்னைக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கருத்துக்களையும் நம்ம உள்வாங்கிறத விட, நமக்கு பயன்படுத்துறத விட, மற்றவர்களுக்கும் இந்த கருத்துக்களை போய் கொண்டு சேர்க்கணும். அப்பதான் இந்த ஒரு விழிப்புணர்வு என்பது வந்து எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு, இன்னைக்கு வந்து விஷயத்த நம்மள்ட்ட இந்த அளவுக்கு நம்ம வந்து குடுக்குறாங்களோ, நம்ம தெரிஞ்ச இந்த விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியில கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஒருமித்த கருத்தா இத எடுத்துக்கிட்டு, நம்ம இன்னைக்கு வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி, நாமும் பயன்படுத்தி இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து எல்லாருமே உண்மையிலுமே சகலகலா மருத்துவர்கள் தான். உங்கள வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து நாளைக்கு வந்து உங்கள்ட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, ஈஸியா நீங்க பதில் சொல்லலாம். அதாவது குளியல் முறைகள் அப்படிங்கிறத பத்தி சொல்லலாம். நீர் சிகிச்சைய பத்தி சொல்லலாம். அப்படிங்கவுள்ள உங்களுக்கு இந்த விஷயங்கள் இந்த சாதாரண ஒரு விஷயங்களோட எவ்வளவு பெரிய ஒரு வியாதிய வந்து ஒரு குணப்படுத்துது அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. நம்ம ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அகிலா மேடம் வந்து நமக்கு அந்த வெளிப்புற நீர் சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கருத்து சின்ன ஒரு டாபிக் எடுத்து தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன வாரமும் நமக்கு தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு கருத்துக்கள வந்து நமக்கு பகிர்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே நமக்கு உண்மையிலுமே கேட்கக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த பயிற்சிகளா நமக்கு சிறப்பா இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வுல இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்களை நமக்கு ஒரு தெள்ளத் தெளிவாவும், ஒரு சாதாரண ஒரு செய்தியை போல் நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். நன்றி. நன்றி. இது மாரியான கருத்துக்கள் வந்து இப்ப வந்து நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணுங்கிறது தான் கிடையாது. கேள்வி கேட்கிறது வந்து அவங்க குழுவுல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. நீங்க பார்க்குறீங்களோ இல்லையோ, உண்மையிலுமே அந்த குழுவ நேசிக்கிறது, அந்த குழுவ வந்து நான் வந்து பார்க்குற விஷயத்துல வந்து ஒரு உண்மையான அடிப்படை சொல்றேன். இதுல இருக்கிறவங்க அந்த 520 பேரு, 30 பேர் கிட்டத்தட்ட இருக்கோம். இந்த 530 பேர்ல அதிகப்படியா இந்த குழுவுல வந்து பயணிச்சுட்டு இருக்க யாருன்னா அகிலா அம்மாவா தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து அது போட்டாலும் உடனே அவங்க வந்து அத பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதில் போடுறதுல வந்து அவங்க கரெக்ட்டான விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து அந்த குழுவுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிள் இதுவரைக்கும் குடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அன்னைக்கு குழந்தைகளுக்கு நிகழ்வு கூட நான் சொல்லியிருந்தேன். அதுல பயன்படுத்தின குழந்தைகளோட ஃபீட்பேக்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்ட்டு. ஏன்னா அப்படி இருந்தா தான் அந்த குழு வந்து அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம வந்து எதுக்காக அந்த குழுவுல வந்து நான் வந்து மற்ற விஷயங்கள் பதிவிட வேண்டாம்னு அதிகமா சொல்லல. குழுவுல பதிவிடுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இன்றைய நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளோட நிகழ்வுகளோட ஃபீட்பேக்க நீங்க சொல்லக்குள்ள தான் அடுத்தவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அப்படி புரிதல் வரக்குள்ள தான் அதனுடைய வளர்ச்சிகள் அதிகமா இருக்கும். அடுத்தவங்க பயன்படுத்துவாங்க. தெரியாதவங்க வந்து ஃபாலோ பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய கிடைக்கும்.
அதாவது நம்ம வந்து எந்த அளவுக்கு சொல்றோமோ, இப்ப அவங்க மத்தவங்க பார்க்க கூட அதுல வந்து ஒரு தவறுதல் இருந்தாலும் திருத்தி சொல்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால அந்த காலச்சக்கரம் குழு என்பது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த காலச்சக்கரம் நடக்கும் நிகழ்வை நீங்க வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குழுவா தான் நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து அதுல வந்து இன்றைய நிகழ்வு என்ன நடந்திருக்கு, இதோட வெளிப்பாடுகள் என்ன, இதோட உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்குண்ட உங்களோட சந்தேகங்கள் நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து நமக்கு பதில் சொல்றதுக்கு எல்லாவித ஆசான்களும் இருக்காங்க. இன்னைக்கு உள்ள நிகழ்வுகளுக்கு நீங்க இப்ப நேரடியா கேட்கிறத விட, குழுவுல கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவங்க நேரமின்மை காரணமாக குறைவா கூட சொல்லுவாங்க. ஆனா குழுவுல கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அபரிவிதமான அதிகமான கருத்துக்கள், பதிவுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்படிங்கிறத நான் அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே அந்த குழுவ பயன்படுத்துங்க. குழுவ பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்கள தெளிவா கூறுங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமா ஒரு செஷன் குடுத்திருக்காங்க. மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குழுல இப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, அவங்க சொன்ன மாரி நானே ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன், பரவால்ல. நீங்க ஒரு டைம் எடுத்துக்கிட்டு, ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு உண்டான முக்கியமான சந்தேகங்கள், அது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகங்கள் இருந்தா நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா தேன்மொழி பேசுறேங்கம்மா. அம்மா இந்த இடுப்பு குளியல் எடுக்கிறோம் இல்லைங்களா, எடுத்ததுக்கு அப்புறம் உடனே குளிக்கலாங்களா? அம்மா இடுப்பு குளியல் எடுத்ததுக்கு அப்புறம் தாராளமா குளிச்சுக்கலாம்மா. குளிச்சுக்கலாங்களாங்கம்மா? ஆமா. ஓகேங்கம்மா. அப்புறங்கம்மா இன்னொரு விஷயம், இந்த மழைநீர் சேகரிப்பு சொன்னீங்கல்லம்மா, அந்த மழைநீர் வந்துட்டு ஒரு 6 குடம் பிடிக்கணும். அந்த பெரிய போனி எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்கம்மா அம்மா எல்லாம். அந்த 6 குடம் பிடிக்கிற போசிலேயே ஃபுல்லா போட்டு மேல ஒரு துணியை போட்டு கயிறு கட்டி வச்சு அதுக்கு மேல தட்டு போட்டு மூடி வச்சிருக்காங்க எங்க அம்மா. வருஷம் ஆனாலும் தண்ணி அப்படியே நல்லா இருக்குங்கம்மா, பியூரா ஒயிட்டா நல்லா இருக்கு. ரெண்டே விஷயம் தான், அதுக்குள்ள சூரிய ஒளி படக்கூடாது, ரெண்டாவது காற்று உள்ள போக கூடாது, அவ்வளவுதான். இது ரெண்டும் பண்ணாம நீங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண முடியும், எப்படி வேணா ஸ்டோர் பண்ணுங்க, தயவு செய்து பிளாஸ்டிக்ல மட்டும் ஸ்டோர் பண்ணாதீங்க. இவ்வளவுதான். அவங்க அது அம்மா மட்டும் பண்ண மாட்டீங்கன்னா போதுமானது. செம்பு, பித்தளை, சில்வர் அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்கம்மா, அது வருஷம் ஆனாலும் நல்லா இருக்குங்கம்மா, ஆமா கண்டிப்பா. பிடிக்கிறது இல்ல. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. சந்தோஷம். பெருமாள் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க மேடம். பழைய இது சுகர் பேஷண்ட், டயபெட்டிஸ் வந்து பழைய நீர் குடிக்க கூடாதுங்கிறாங்களே ஒரு சிலர், அது ஏன், என்ன காரணம்? இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய சோறு தண்ணின்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், மரபு அரிசி சாப்பாடு வடிச்சு அந்த சாப்பாடு ஒரு கைப்பிடியோ கொஞ்சமோ எடுத்து மண் சட்டியில போட்டு தண்ணி ஊத்தி வைங்க அப்படின்னு சொல்றோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு பாலிஷ்ட் அரிசியை வந்து குக்கர்ல வச்சுட்டு அந்த சாப்பாடு அள்ளி கூட தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க. பாலிஷ்ட் ரைஸ்ல நம்ம என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கோம், வைட்டமின் B12 கிடையாது. வைட்டமின் B12 இல்லைனாலே ரத்தத்துல கழுவாதான் தங்கும், இதனாலதான் டயபெட்டிஸ் அதிகமாகுதுன்னு இதை விளக்கம் சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வந்து தேங்காய் சாப்பிட்டனா கொழுப்பு, நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் சாப்பிட்டா கொழுப்பு, ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லி எப்படி அதையெல்லாம் நம்ம கிட்ட இருந்து மறக்கடிக்க முயற்சி பண்ணாங்களோ அது மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்குது. சோ நாம தான் கொஞ்சம் தெளிவுபடுத்தி புரிஞ்சுக்கணுங்க. மரபு அரிசியை வடிச்சு அல்லது குக்கர்ல வச்சாலும் பரவாயில்ல, மரபு அரிசி, பாலிஷ்டு பண்ணாத அன்பாலிஷ்டு ரைஸ், கைக்குத்தல் அரிசி, இந்த அரிசியை சாப்பாடாக்கி இந்த அரிசியை வந்து சாப்பாட்டை தண்ணியில போட்டு வச்சீங்கன்னா இது ப்ரோபயோட்டிக் வாட்டர், இது பழைய சோறு தண்ணி, இது உடலுக்கு ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும். இது கைக்குத்தல் அரிசி, கைக்குத்தல் அரிசி வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு சாப்பாடு அப்படியே வடிக்கலாம் இல்லைங்களா, குக்கர் வைக்கலாமா? தாராளமா கைக்குத்தல் அரிசி 5 மணி நேரம் ஊற வைக்க வேண்டாங்க, 1/2 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா போதுமானது. சரிங்க, ஓகே, ரொம்ப நன்றி. வாங்கிட்டு வந்திருக்கேன் அரிசி கிடைச்சிருக்கு நம்ம ஏரியாவில். ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல கைக்குத்தல் அரிசியில இருந்து எல்லா அரிசியுமே கிடைக்குதுங்க. சரி சரிங்க, நன்றி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் கொரியர்ல தான் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ நான் ஈஸியா கிடைக்குதுங்க. கிடைக்கும், கேட்க தான் கிடைக்கும் கண்டிப்பா. தான் கிடைக்கும். அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம், நான் மயில்வாணன் பேசுறேன். நிறைய இன்னைக்கு தண்ணியை பத்தி நீங்க சொல்ல எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போயிட்டு நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். டைம் இல்ல, உங்களுக்கு நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண நினைக்கல. எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், ஆனா அதை நான் சொல்ல வந்தேன். ஒரே ஒரு சின்னோடு கருத்தை மட்டும் சொல்லிடுறேமா. ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்னதை மட்டும், நம்ம வீட்டுல பிள்ளைங்களுக்கு நாட்டு மருந்து கொடுத்தோம்னா ஒரு கம்பியை படுக்க வச்சு அதுக்குள்ள விட்டு கொடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த கெட்ட கிருமி எல்லாம் அந்த கம்பி சூட் பண்ண கம்பி எடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம வாயில தண்ணிய வச்சு முழுங்கும் போது 3 தடவை உள்ளார போகும். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும்.
ஒரே தெரியா டபக்குன்னு உள்ளார போகாது. வாயை மூடிட்டீங்கன்னு வச்சீங்கன்னா 3 தடவை உள்ளார அந்த நிக்கும் போது நம்ம உண்ணாக்கு தான் அந்த சூடு கம்பி. நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க பாருங்க சூடு கம்பி, அது வந்து நம்மளோட உண்ணாக்கு. அது என்ன செய்யும், ஈசனோபிலியா அந்த கிருமிகள் எல்லாம் எடுத்துரும். எடுத்து தண்ணி மட்டும் உள்ளார போயிடும். தண்ணி உள்ளார போன பிறகு இந்த கிருமி என்ன செய்யணும்னு கேட்டா கொஞ்ச நேரம் சேர்ந்து குழன்னு ஒரு கோழை மாதிரி வெளியில வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வாயில இருந்து துப்பும். எச்சி குழலையா, அதாவது அந்த கெட்ட கிருமி இருந்ததுன்னா அந்த தண்ணியில அவங்களுக்கு கோழை மாதிரி வந்து வெளியில வரும். இது வந்து ஈலர் பாஸ்கரையா சொல்லியிருக்காங்க. அது நம்ம செயல்பாட்டுல பார்த்தோம்னா உண்மைதான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் பேச டைம் இல்ல. நான் அடுத்த தடவை உங்க நீர் சிகிச்சை பேசும்போது நான் தண்ணியை பத்தி கொஞ்சம் சொல்றேம்மா. நன்றிம்மா. இந்த அற்புத நிகழ்வை எங்களுக்கு கொடுத்த தஞ்சாவூர் குந்தகை ரோட்டரி சங்கத்திற்கும் எனது ஆசான் நல்ல சிவா ஐயா அற்புதமான ஆசன பயிற்சிகளை கற்றுக் கொடுத்த ஆசன ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கு பெரிய நன்றி. எல்லாமே பழமைய ரொம்ப அருமையா இப்ப எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப உள்ளவங்களுக்கு பழமையை பத்தி தெரியாது. அவங்க குளத்துல குளிச்சிருக்க மாட்டாங்க, அடிப்புல அடிச்சு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, முனிசிபாலிட்டி பீலியில தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, ரோட்டு பீலியில எல்லாம் மினரல் வாட்டர். அப்ப பாட்டிலே யாரும் பார்த்தது கிடையாது. நீங்க சாச்சிங்கன்னா கடகடன்னு ஓடும். அப்ப சொம்புல வைப்பாங்க, சொம்புல நீங்க சாச்சிங்கன்னா முக்குல ஏறிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்க முடியும். அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் என்னோட நன்றியும் அருமையா சொன்னீங்க. உங்களுக்கும் என்ன வாழ்த்துக்களை செலுத்திக் கொள்கிறேன். ஐயா எங்களுக்கு இந்த அற்புதமா எங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் டெய்லி எங்களுக்கு காட்டிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எங்க குணபாலன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட பயணித்த அனைவருக்கும் எனது நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சிமா. நன்றிமா. ஒரே சந்தேகம் ஒண்ணு. இப்ப நீங்க வந்து 1 கிலோவுக்கு 50 மில்லி தண்ணி குடி சொல்றீங்க, தண்ணி சாப்பிடுறோம். இப்ப இதை ஜூஸா சாப்பிடுறதோ டீ சாப்பிடுறது இதெல்லாம் கணக்குல வருமா? வெறும் தண்ணின்றதை விட ஜூஸ் சாப்பிடுறோம். நான் அதான் சொன்னீங்களா, பழைய சோறு தண்ணி இல்லைங்க, பழைய சோறு தண்ணி, பழச்சாறுகள் இவங்க எல்லாமே கணக்குல தான் வரும். டீங்கிறது உணவு கிடையாது, அது வந்து போதைப் பொருள். அதனால நாங்க இதுல சேர்க்கவே இல்லை. அதுக்கு இன்னும் நிறைய தண்ணி வேணும் அதை வெளியேற்றுவதற்கு. ஏன்னா அந்த டீ ஆகட்டும் காஃபி ஆகட்டும் இதெல்லாம் வந்து உணவுப் பொருள் இல்லை. ஏன்னா அது இல்லாம நம்மளால இருக்க முடியாதுங்கிற சூழல் எதை கொடுக்குதோ அது உணவு கிடையாது. அது இருந்தாதான் என்னால வாழ முடியும்னு அதுக்கு அடிமை ஆயிரும் இல்லைங்களா. அதனால அது வேண்டாம். ஸோ நீர் தன்மையோட அந்த லிக்விட் ஃபுட்டா நீங்க எதை எடுத்தாலுமே, கஞ்சி குடிக்கிறீங்க, பழைய சோறு தண்ணி எடுத்துக்கிறீங்க, ஜூஸ் குடிக்கிறீங்க, சூப் குடிக்கிறீங்க, இது எல்லாமே தண்ணீரோட அளவுலதான் வரும். அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் நாங்க அதான் சொல்றோம், தண்ணி தானே எடுக்கலன்னா பரவாயில்ல, இப்படி எதையாவது குடிங்க, எந்த விதத்துலயாவது ஒரு சூப்பு குடிங்க, அதுல தண்ணி இருக்கு. இப்ப எந்த விதத்துலயாவது அந்த நீர் வந்து உள்ள போகணும். கஞ்சி குடிங்க சூடா, அதெல்லாமே இதுல கணக்கு வரும். கணக்குல வரும். ஏன்னா அதாவது ஒரு சந்தேகம், சொன்னது வெறும் தண்ணி மட்டுமா அப்படின்னு பார்த்தேன். ஜூஸ் எல்லாம் கணக்கு தான் உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ மேடம். மேடம் வீட்டுல வந்து திங்கக்கிழமை நான் சொன்னேன் மேடம், இதெல்லாம் குடிக்கிறதுனால யூரின் போகும்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்ல, இது வந்து அதிகமா யூரின் போகுது, ஜூஸ் எல்லாம் நிறைய குடிப்பாரு மேடம் அவரு. சரி சரிங்கம்மா. அதனால வந்து குடிக்க எது குடிச்சாலும் நம்ம வந்து தண்ணி வாயில வச்சு வயிறு ஃபுல்லா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள எடுத்துக்க சொல்லுங்க. அப்போ அது அளவுக்கு அதிகமா வெளியில போகாது, சக்தியா மாறும். அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கம்மா. மேம் இடுப்பு குழி எல்லாம் வந்து பச்சை தண்ணியில தான் எடுத்துக்கணுங்களா மேம்? ஆமா, உங்களுக்கு ஒருவேளை இடுப்பு வலி இருக்கு, கர்ப்பப்பையில வந்து வலி இருக்கு, எனக்கு அடி வயிற்றுல வலி இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க லைட்டா வெது வெதுப்பான தண்ணியிலேயே எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர்ல எடுக்கிற முறையும் இருக்கு. ரொம்ப எனக்கு இடுப்பு வலி இருக்கு, ரத்த கட்டு இருக்குது, எனக்கு மசில்ஸ் கிராம்ப் இருக்குது அப்படிங்கிற தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஹாட் வாட்டர்லயும் எடுக்க சொல்றோம். சரிங்களா? எடுக்கிறது வந்து பச்சை தண்ணீர் தானா மேம்? நார்மலா ஒண்ணும் வலினா இல்ல? 90% பச்சை தண்ணியில தான் இடுப்பு குளியல் எடுக்கணும். சில கேசஸ்க்கு மட்டும், சில டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதுக்கு மட்டும், டிசார்டருக்கு மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சுடு தண்ணியில. இந்த முறையை நான் அடுத்த வாரம் நான் சொல்லி கொடுக்குறேன். சுடு தண்ணியில எடுக்கிறது, பச்சை தண்ணியில எடுக்கிறது, மாற்றி மாற்றி எடுக்கிறது, நீர் சிகிச்சைகள் எப்படி எடுக்கணும், அதுல முறைன்னு இருக்கு. சும்மா இடுப்பு குளியல்னா உட்கார்ந்துக்கிறதுல தலையில வந்து ஈர துணி கட்டணும், சூழல் இருக்கு, அதெல்லாம் நான் எப்படி நான் சொல்லித்தரேன். அது அப்புறமா நான் அடுத்த வாரம் நான் தெளிவா சொல்லித்தரேன். ஓகே, थैंक यू மேம். थैंक यू. நீங்க சொல்லி கொடுத்திருக்கேன். சரிங்களா? थैंक you மேம். थैंक you. வணக்கம்மா. இந்த நார்மல் டப்புல ட்ரை பண்ணலாமாமா? என்னங்க?
இடுப்பு குளியல். எது சொல்றீங்க? இடுப்பு குளியல். இடுப்பு குளியலுக்கு நார்மலான டப்பா இருக்கு இல்லையா? அதுல ட்ரை பண்ணலாமா? இல்ல அதுக்குன்னு தனியா தான் வாங்க ஆமாமா. தனியா தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க உட்காரணும், எழுந்துக்கணும். அதுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க சரிங்கம்மா. ஆமா. ரொம்ப சின்னதா இருந்தது அப்படின்னு சொன்னா முதுகெல்லாம் வலிக்கும். இது எப்படின்னா ஆமா. நம்ம ஜாலியா அப்படியே சாஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இல்லைன்னா சரி. செவுத்து ஓரமா போட்டுட்டு செவுத்துல சாஞ்சுக்கலாம். ஆனா அந்த எர்த்திங் ஆகுறது, சூடாகுறது அதெல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்கம்மா. சாதாரண டப்பே போதுமானது. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி. மேடம் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு நல்ல விஷயம் அவங்கள வந்து ட்ரெயின்ல ஏத்தி விடுறது நம்மளோட கடமை. ஏன்னா அது மிஸ் பண்ணிட கூடாது. எவ்வளவு நல்லது சொன்னவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது செய்வோம் உங்களுக்கு. ஏன்னா தொடர்ச்சியா நீங்க குழுல பதிவிடுங்க. நன்றி. ஒரு சின்ன இது என்னன்னு நமக்கு இந்த 3 நாட்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு தஞ்சாவூர் குந்தவை மகளிர் சங்கம் வந்து சிறப்பா நமக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேடம் வந்து இந்த மகளிர் விஷயத்தை பத்தி பொதுவான விஷயத்த பேசக்குள்ள அதனுடைய தலைவி தீபா அருண் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி நமக்கு ஒரு கருத்துக்கள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சார். எங்களுக்கு முதல் வாய்ப்பளித்த காலச்சக்கரம் சேர்மேன் சார் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி சார் மயில்வாங்கன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த காலச்சக்கரம் டீம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 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 எஃபர்ட் எடுத்து இவ்வளவு பேரை ஒரு இது பண்ணி பண்றது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அந்த டைமுக்கு எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி கரெக்டா 5:30 எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வந்து உட்கார்ந்து எல்லாம் பண்றதும் உண்மையிலே வந்து பார்க்கவே ரொம்ப இதா இருக்கு. எங்களுக்கு இது 3 நாள் வாய்ப்பு அளித்தது வந்து நாங்களும் வந்து இந்த இதுல பங்கு பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது 934ல இருந்து நாங்க இந்த நாட்கள்ல இருந்து 3 நாள் நாங்க பண்ணியிருக்கோம். இது இன்னும் மேன்மேலும் வந்து ரொம்ப லேக் கணக்குல வந்து அந்த நாட்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். எங்க வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி மேடம். இந்த நிகழ்வு நமக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம்ம ரோட்டரி சங்கங்கள் இணைந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தஞ்சாவூர் குந்தவை ரோட்டரி சங்கம் மகளிர் சங்கம் வந்து நமக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பா வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இன்று நம்ம நன்றியை சொல்றோம். அது மாதிரி வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்து கொடுத்த தலைவி தீபா அருண் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி சார். நன்றி சார். அது மாதிரி இன்னைக்கு அகிலா மேடம் வந்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. டைம் ஆயிடுச்சு. அவங்க சொன்னதோட 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. பரவாயில்ல. உங்களோட கருத்துக்களை வந்து எல்லாருமே வந்து குழுவுல பதிவிடுங்க. எல்லாரும் அதுக்குண்டான பதில்கள் கண்டிப்பா நமக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ட்ரெயின்ல போகல ஃப்ரீயா தான் போயிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நமக்கு பதில்கள் கிடைக்கும். எனவே வந்து எல்லாருமே வந்து குழுவில பதிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இல்லைன்னா அடுத்த வாரம் கூட நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்டுக்கலாம். நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக கற்றுக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் குந்தவை சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசா நலசிவம் ஐயா அவர்களுக்கும் இன்று நமக்கு வெளிப்புற நீர் சிகிச்சை பற்றி அற்புதமாக ஒரு விளக்கம் அளித்த நமக்கு அனைவரையும் ஒரு ஆச்சரியத்தில்னு சொல்லலாம். ஆச்சரியத்தில் ஏற்படுத்தி இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பான நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் உள்ள அனைத்து சகலகலா மருத்துவர்களையும் நாம் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தங்களையும் பயன்படுத்துங்கள், உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் சேருங்கள் என்று நம்ம வந்து இந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அனைவருக்கும் சேர்த்து இந்த நிகழ்ச்சி பெரும் பயனுள்ள நிகழ்வாக மற்றவர்களுக்கு சேர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. வணக்கம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமஸ்காரம். மகா சிறப்பு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பு, சந்தோஷம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம காலைச்சக்கரத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவங்க வந்து இன்னைக்கு இயற்கை மருத்துவத்துல ஒரு டாக்டரை சந்திக்கிறோம்னாக்கா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இந்த காலத்துல அப்பாயின்மெண்ட் ஒரு வாரம் 2 நாள் இருந்தா தான் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்
இல்லாம நேரடியா வந்து உங்களோட நான் கலந்துக்கிறேன், நானும் உங்களில் ஒருவன் என்று அவங்க கூறியிருக்காங்க ஏற்கனவே. அவங்களுக்கு மிக்க நன்றி, கோடான கோடி நன்றி. அதுவும் நம்ம காலச்சக்கரம் மூலியமா பல மாவட்டங்களை ஒன்று சேர்த்து பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் குணபாலன் காலையில எழுந்திரிச்சோடனே அத்தனை பேர்த்துக்கும் போன் பண்ணி இந்த மெசேஜ் இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு இந்த மெசேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லி மிக அருமையாக அத்தனை உள்ளங்களையும் ஒன்று சேர்த்து இந்த குழுவுல இன்னைக்கு 80 பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளர்க. பெருமாளையா ரொம்ப நன்றி. அதாவது உங்களுடைய வாழ்த்தை ஏத்துக்கிறோம். ஆனா இந்த முதற் காரணம் வந்து நீங்க தான். அகிலம் அந்த குழுவுக்கு வந்து பயணிக்கிறதுக்கு உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் எங்களுக்கு சிறப்பா இருந்துச்சு. அதனால தான் இந்த பயணங்கள் தொடர்ந்தது. அதுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். அகிலமா வந்து இந்த அளவுக்கு நம்ம குழுவுல பயணிக்கிறதுக்கு உங்களுடைய பணிதான் சிறப்பா இருந்தது. அறிமுகப்படுத்தி சிறப்பித்து கொடுத்தீங்க. உங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. கடவுளுக்கு நன்றிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் உங்களோட நான் சந்திக்கணும் அப்படின்னா அந்த கடவுள் வந்து நிர்ணயிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களோட நான் பேசணும் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் வந்து அந்த கடவுளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு நிகழ்வும் மிக அருமையா நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த வருஷமா மே மாசம் ஒரு இடத்துல சந்திப்போம், முடிஞ்சா கொல்லிமலையில கூட சந்திப்போம். நன்றி நன்றி. வாய்ப்பு பயன்படுத்தி போறோம். நன்றிங்க. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கண்டிப்பா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க மூச்சு பயிற்சி செய்யும்போது. சொல்லுங்க. அந்த துளிமுனை சுவாசம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாம இருக்கணுங்க. தண்ணி அந்த மாதிரி ஆச்சுன்னா, மூக்கு அடைச்சதுன்னா தண்ணி அதிகமா குடிச்சா, இன்னைக்கு அகிலாமே பாத்தீங்கன்னா அதுக்கு தீர்வு சொல்லியிருந்தாங்க. தண்ணி நல்லா குடிக்கணும் அப்படின்ட்டு. கழிவுகள் தேக்க இருக்கும் போதுதான் அவன் வந்து ஒரு பக்கம் சுவாசம் அடைக்கும், மூச்சு சரியா போகாம இருக்கும். இப்போ வந்து தண்ணி நிறைய குடிச்சோம்னா கழிவுகள் நல்லா வெளியேறும். மலச்சிக்கல் அது இல்லாம மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும். காலையிலேயே நம்ம 1 லிட்டருக்கு மேல தண்ணி குடிக்கணுங்கிற அவசியத்தை அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கிட்னி பேஷண்ட் இல்லாம இருக்கிறவங்க அவங்க மருத்துவ ஆலோசனைப்படி நீங்க அதே மாதிரி நடந்துக்குங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். தண்ணி குடிச்சாலே வந்து அந்த சுவாசம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நன்றிங்கய்யா. அப்படி இல்லைன்னாலும் எந்த மூக்குல நல்லா மூச்சு போகுதோ அதுல வந்து நல்லா இழுத்து மூச்சை நிறுத்தி வெளியிடும் போது 2 மூக்கும் நல்லா ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? நன்றி நன்றிங்க. நன்றிங்க. நல்லசிவம் ஐயாவும் அது அவங்க கொடுத்த டாபிக்ல அந்த பயிற்சி முறைகள்ல வந்து இந்த நீர் சிகிச்சையை பத்தியான ஒரு அலைடு அதாவது சார்ந்தும் இருக்குது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. நிறைய பயன்படுத்திக்க சொல்றீங்க. கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்திங்க. நன்றி நன்றி. நன்றிங்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.